என்னையாட்ட 100 ஆசல் உருவாக்கணுங்கிற நோக்கம். இது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியாச்சு. எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் கடிதம் அனுப்பிச்சாச்சு. இந்த மாதிரி மனிதன் வந்து இயற்கை சக்தியில வாழ முடியும், பசி தாக்கத்தை முறையாக கட்டுப்படுத்தி இயற்கையினுடைய துணை இல்லாமல் விண்வெளியினுடைய துணையில வாழ முடியும் அப்படின்னு அதில் கருத்து வந்தாச்சு. அவன் ரிசர்ச் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாருமே இது கரெக்டாக வருது அப்படின்னு. குறிப்பாக நாசாவில் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டான். அவன் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டான். ஸ்பேஸ் டிராவல் போகிறப்ப இந்த மாதிரி ஆளுங்க நிறைய வேணுங்கிறான். அதை இந்தியா பார்த்து சொல்கிறேன். இந்தியாவிலேருந்து நிறைய பேர் எங்களுக்கு வரணும், எங்களுடைய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு வந்து எங்களை விண்வெளி துறை வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் அதில் சொல்லியிருக்கான். எதிர்காலத்தில் நாம விண்வெளி ஆளுகளுக்கு நம்ம பயிற்சி கொடுக்க போகிற மாஸ்டராக வரப்போகிறோம். அது நல்ல ஒரு சங்கமம், ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அவருக்கு ஐயா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை சொல்லணும். அதே மாதிரி மயிலாடுதுறையிலிருந்து வந்திருக்காரு, அவருக்கு இந்த வாய்ப்பை சொல்லணும். இதில் பாருங்க, யோக மருத்துவம் என்ன, அதான் கேள்வி. யோக மருத்துவம் என்ன பாருங்க, தலைப்பு யோக மருத்துவம் இந்தியாவில் முதல் முறையாக விண்வெளி மருத்துவம் சொல்லிட்டு. இதுல பாத்தீங்கன்னா அட்டாங்க யோகம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா சங்கத்துக்கும் போயிருப்பீங்க. யோக மன்றங்கள், அப்புறம் வள்ளலார் மன்றம், வேதாத்திரி மன்றம், அப்புறம் இந்த வாழ்க வளமுடன் எத்தனையோ மன்றத்துக்கும் போயிருப்பீங்க. இந்த 4 செய்தி 8 செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இஎம்எம், நியமம், ஆதனம், பிரணயமம், பிரத்யாகாரம், தாரண தியானம் சொல்லியே எல்லாம் காலத்தை ஓட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா. ஆனால் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நியமத்துல 2வது இது தான் ரொம்ப முக்கியமான. அது யாரும் இந்தியாவில் செய்யறது இல்லை. ஏன்னா பசி தாக்கத்தை முறையாக நிறுத்த கட்டுக்கொண்டவங்க தான் சொல்ல முடியும். பசி தாக்கத்தை முறையாக நிறுத்த கட்சி கழிவுகள் அற்றி இயற்கை சக்தியில் யார் வாழணும் அவங்க தான் சொல்ல முடியும், அல்லது அதை நோக்கி போறவங்க தான் சொல்ல முடியும் இல்லையா. ஆக அதை கத்துக்கிறது ரொம்ப சாதாரணம், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். அதை எளிமையாக நாம் உணவு பழக்கத்தை மாற்றிக் கொள்கின்ற பொழுது நாம் அந்த 6 மாசத்துல அந்த இயற்கை சக்தியில் வாழ்ற மாதிரி தகுதி பெற்று விடுகிறது. நிறைய மூப்பு பிணி சாக்காடு போய் செல்கள் அழுகாத டீகம்போசிங் மெட்டீரியல் எல்லாமே மெட்டபாலிசம் கண்ட்ரோல் ஆகுது, எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான நன்மைகள் ஒரு சிறு மாற்றத்தில் வருகிறது. இதுதான் இயற்கை கொடுக்கிற மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த தாய் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னை அழிந்தாலும் மனிதனுக்கு மூளை கொடுத்துருக்குது. மூளை இருந்தா தான் நம்ம சிந்திக்க முடியும், மூளை இருந்தா தான் நம்ம செயல்பட முடியுங்கிறனால தான் வந்து இயற்கை நமக்கு என்ன பண்ணுறது, அறிவை கொடுத்துருக்குது. ஆக இங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 பேர் இருக்கிறீங்க, 50 பேர்த்துக்கும் சிறப்பான மூளையை கொடுத்துருக்குது. அதை மூளையை நம்ம பயன்படுத்தணும், அதன் பயன்பாடு எல்லையற்றது. அந்த தொடக்கத்தோடு பாருங்க, யோக மருத்துவம் என்றால் என்ன. இந்த யோக மருத்துவங்கிறது ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் சுத்தம் செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா இயற்கை உணவு தான் நான் சொல்றேன். இந்த இயற்கை உணவை வைத்துக் கொண்டு எப்படி சுத்தம் செய்யறது, இயற்கை உணவு சாப்பிட்டுட்டு வாழ்றது என்பது வேறு, இயற்கை உணவை வைத்துக் கொண்டு எப்படி சுத்தம் செய்தல் அப்படிங்கிறது வேறு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே இங்கதான் மருந்து மாத்திரை அடிக்காத இடம் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது இங்கதான் மருந்து மாத்திரை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு இயற்கை உணவுங்கிற பேர்ல எல்லாமே மருந்து மாத்திரை அடிச்சுதான் வருது. அதை சாப்பிடறதுனால பிளட்ல யூரியா அதிகமாக, யூரிக் ஆசிட் அதிகமாக. ஆக மருந்தடிக்காத அல்லது மருந்தடிக்காத யூரியா பட அந்த இயற்கை உணவுகளை வைத்துக் கொண்டுதான் நாம் முன்னேற வேண்டும். ஆக அதுக்கு என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த பின்னாடி விரிவா சொல்றேன். இப்ப நான் சுருக்கமா சொல்லுவேன், 45 நிமிஷம் முயற்சி பண்றேன். ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தூய்மை செய்து சளியும் நச்சுத்தன்மையும், மனிதனை பிடிச்சி ஆட்டுறது சளி நச்சுத்தன்மை தான். அது பிறவிலே ஏற்பட்ட சளி, நம்மளோட பழக்க வழக்கத்தினால அந்த சளி நம்ம என்ன பண்றோம், கூட்டிக்கிறோம். நச்சுத்தன்மை நீக்கி எந்த நோயும் இருக்கின்ற தன்மை பெற்று தானும் தன் சந்ததியும், நீங்கள் மட்டுமல்ல உங்கள் சந்ததியும் நிலைத்து வாழும் நிலைக்கு உயர்த்தும் கலைதான் யோக மருத்துவம் ஆகும். நீங்களும் 100 ஆண்டு வாழ்வீங்க, 200 ஆண்டு 300 ஆண்டு வாழ்வீங்க, உங்க மகனும் வாழ்வான், உங்க பேரப்பிள்ளைங்க வாழ்வான்னு அர்த்தம். அதுதான் யோக மருத்துவம் அர்த்தம். அந்த யோக மருத்துவம் என்பது தன்னுடைய வயிற்றில் இருக்கிற இந்த உடம்பில் இருக்கிற சளியும் நச்சுத்தன்மையும் தகுந்த உணவு முறை மூலமாக ரத்தத்தையும் பெருங்குடலையும் சுத்தம் செய்கின்ற பொழுது உங்க உடம்பு சளியற்ற தேகமாக, காய்கல்ப உடலாக இல்லையா, திவ்ய தேகமாக, புழுக்காத தேகமாக மாறிவிடுகிறது. இதுதான் அந்த காய்கல்ப தேகம் பொருள். ஆக அடுத்தது பாருங்க, கீழே உடலுக்கு ஏன் நோய் ஏற்படுகிறது அந்த கேள்வி இது வரைக்கும் யாரும் சிந்திக்காதுன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே திருவள்ளுவர் சிந்திச்சு வச்சிருக்காரு. திருவள்ளுவர் தான் அழகா சொன்னாரு, நோய் இப்படி வருது அப்படின்னு. இந்த மாதிரி இயற்கையில ஏற்படுகிற நோய் தான், அது எப்படி தீர்ப்பது அப்படிங்கிற பதில் அவரும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சொல்ல போறேன். இப்ப ஏன் நமக்கு நோய் ஏற்பட்டதுன்னு கேட்ட, பிறக்கிறப்ப நமக்கு எல்லாருக்கும் 5 அறிவு தான். ஆட்டுக்கு 5 அறிவு தான், மனுஷனுக்கு 5 அறிவு தான். ஆடும் தாய்ப்பாலை விரும்பி குடிக்குது. ஆனா ஆடு மட்டும் என்னன்னா பிறந்தோடனே எந்திரிச்சு ஓடிடுது. அதான் நமக்குள்ள வித்தியாசம். நாமளும் பசியோட தான் பிறந்தா, அசைவ உணவுக்காரனோட தான் பிறந்தோம். அதான் முக்கியமானது. பிறக்கிறப்ப எல்லாரும் அசைவ உணவு தான், 5 அறிவோட தான் பிறந்தோம் இல்லையா. பசிங்கிற கொடுமையான நோயோட தான் பிறந்தோம். அதற்கப்புறம் நடக்கிறதுக்கு 1 ஆண்டுகள் ஆகிறது இல்லையா. 6ஆம் அறிவு வளர்கிறது. அப்புறம் 7ஆம் அறிவு என்கிற இயற்கை சக்தியில் வாழுகின்ற கல்வி நமக்கு வேண்டும். அதாங்க இப்ப கல்வி என்பது கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அப்ப எந்த ஒரு கல்வியை கற்றுக்கொண்டாலும் எத்தனை ஆண்டு பூமியில வாழ்றீங்க அது வரைக்கும் துணை செய்யணும். அதான் கல்வி. இப்ப படிக்கிறதுக்குள்ள நமக்கு துணை செய்யறது இல்லையா. அவ துணை செய்கின்ற கல்வியைத்தான் நாங்க கொண்டு வரோம். அது ஆராய்ச்சி பண்ணி, அதாவது ஒரு கருத்தை சொல்வதற்கு முன்னாடி நாங்க 100 முறை செஞ்சு பார்க்கணும். ஒரு சாதாரண உணவை சாப்பிடுகின்ற பொழுது
100 முறை செஞ்சு பார்த்து அதில் 100 முறை சரியா வருதான்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லித்தரணும். அதுதான் ஆசிரியர் கடமை. ஆசிரியர் தவறு செய்தால் 1000 தலைமுறை பாதிக்கும். ஆக இப்படித்தான் படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று போவான், இனி பாவம் செய்ய முடியாது. ஏன்னா 942வது குறளும் 941வது குறளும் 260வது குறளும் அடிப்படையில் தவறு எழுதி விட்டார்கள். நமக்கு முன்னாடி இருந்த ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த அறிஞர்கள் தப்பு பண்ணிட்டாங்க. ஆக இனிமேல் நம்ம தப்பு செய்ய முடியாது. 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்டதை 1995 ஆசிரியர் கண்டுபிடிச்சார். ஆக 2000 ஆண்டுக்கு அப்புறம் அந்த திருவள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியுது. ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சரியா வந்துருச்சு. அப்ப அதையும் தொடர்ந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம் அது உண்மையா அப்படின்னு. அப்படிதான் அப்புறம் அதுக்கப்புறம் தான் வெளியே பேச ஆரம்பிச்சோம். மனிதன் உணவு இல்லாமல் வாழ முடியும். உணவுன்னு என்ன? பசி தாகத்தை கட்டுப்படுத்துறதா வேற ஒண்ணும் இல்லை. எனர்ஜி என்பது வேறு, உணவு என்பது வேறு. ஆக சக்தியின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுங்கிறதா. அத பிறக்கிறப்ப 5 அறிவோட பிறந்தோம். முக்கியமா கவனிங்க, 5 அறிவோட தான் பிறந்த செரிமான நீர், இந்த வாதம் பித்தம் சளி, அதாவது இந்த வாத பித்தம் சளி தான் அடிப்படை நோய் என்று சித்தர்கள் சொல்லி வச்சாங்க. நல்ல வேலை எழுதிட்டு போனங்க தப்பிச்சுது. சித்த மருத்துவத்துக்கு அடிப்படையா இருந்தது. இந்த வாதம் பித்தம் கபம் என்கிற 3 வகையான நோய்கள் தான் அடிப்படை அப்படின்னு சித்த மருத்துவத்துக்கு அடிப்படை வச்சுட்டு போனாங்க. அது சொன்னங்காட்டி தான் எங்களுக்கு அந்த சொன்னங்காட்டி நான் டக்குன்னு அதை பிடிச்சுக்கிட்டேன். அதைத்தான் இன்னொரு ஜெர்மன் நாட்டு அறிஞர் சளிதான் மனிதனுடைய அடிப்படை நோய் எழுதினார். அவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்னால்ட் ஹெரட். இவரதான் எங்களுக்கு மிகப்பெரிய சயின்ஸ் கொடுத்தவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75 விழுக்காடு நாங்க பேசுகின்ற அனைத்து செய்தியுமே 75 விழுக்காடு இவர் கொடுத்த சயின்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் ஒரு 15 விழுக்காடு தான் திருவள்ளுவர் கொடுத்த சயின்ஸ். அப்புறம் திருமூலர் ஒரு 5, அப்புறம் 15 ஒரு 2, அப்புறம் இந்தியாவுக்கு அத்தனை நூல்கள் ஒரு 1/2%. ஆக பாத்தீங்கன்னா 75 இவர் தான் கொடுத்தாரு. அப்புறம் கடைசியில் பார்க்கும் பொழுது எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்திருக்குன்னு தெரிய வருது. அதுக்கு என்ன பண்றது? கண்டுபிடிச்சவன் அவன் கடைசி பிராக்டிஸ் இருந்து எல்லாம் விட்டு போச்சு. எல்லாம் இருந்து தமிழ்நாடு, பின்பு பொல்லாங்கிருந்து பிற்பாடு என்று ஒரு பாவேந்தன் சொல்லுவான். எல்லா கலைகளும் பிறந்த நாடு, ஆனா நாசமா போச்சு. காரணம் அந்த மனப்பாட கல்வி முறை தான். அந்த மனப்பாட கல்வி தூக்கி எறியணும். இப்ப எம்புள்ள கூட மனப்பாட கல்வி தான் படிச்சுட்டு இருக்கு. இனிமேல் இந்த கல்வி தூக்கி எறியணும்னா அனைவரும் சித்தர்களாக மாற வேண்டும். இதெல்லாம் ஒழுங்கா குழந்தை பெற்றுக்க முடியும். நானே ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஒழுங்கா குழந்தை பெற்றுக்கிட்டேன், ஒழுங்கா ஆரோக்கியம் இருக்கிறேன். இன்னைக்கு என்னால எவ்வளவு வேலையும் என்னால கடுமையா செய்ய முடியும். ஏன்னா பசி தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். உணவு ஒரு பிரச்சனையே அல்ல. ஆக அப்படி மாறினால்தான் நம்ம உணவுல இருந்த சைடு தப்பிக்க முடியும். ஆக பிறக்கறப்ப 5 பேர் பிறந்தோம் இல்லையா? மீண்டும் செய்திக்கு வாங்க. அந்த பிறக்கறப்ப அந்த வாத பித்தம் சளிநீர் இருக்கு இல்லையா? மனிதனுடைய பல்வேறு உணவு பழக்கத்தின் காரணமாக மீண்டும் மீண்டும் என்ன பண்ற, அந்த வாதம் பித்தம் சளி தூண்டி 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 விட்டு கடைசியில் என்னன்னு கேட்டீங்கன்னா சளியும் ரத்தமும் ரத்தமும் உடலும் கெட்டு போய் உடல் விஷத்தன்மை அடைந்து உயிராற்றல் பிரிந்து விடுகிறது. எது? உணவு பழக்கத்தின் காரணமாக 5ஆவது ஏற்பட்ட இந்த வாத பித்தம் சளி என்ற காரணத்தினால உணவு பழக்கத்தின் காரணமாக எல்லாமே உணவு பழக்கம் தான். எல்லாமே நீங்க எல்லாமே டோட்டலா எல்லாமே பொதுவா சொல்றேன், பிரிச்சு பார்க்காம பொதுவா சொல்லணும் இல்லையா? அந்த பழக்கத்தை சொன்னா இந்த பழக்கத்தை சொன்னா வருத்தப்படுங்கனால மொத்தமாக எல்லா பிறக்கும் பொழுது எல்லாரும் ஏதோ ஒரு பழக்கத்தை பின்பற்றி தான் வாழ்றாங்க. எல்லா பழக்கமே வாதத்தையும் பித்தத்தையும் சளியும் அதிகப்படுத்தும். ஏன்னா அது தேவையற்ற பகுதியாக இருக்கிறது. ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக நமக்கு மாற வேண்டிய பகுதி. தொடர்ந்து முயற்சி செய்தால் ஊழையும் முற்பக்கம் காண்பார், உழைவின்றி தாளாது உயர்த்தவனார் இல்லையா? ஆக அந்த ஊழையும் வளைத்து விடலாம் அப்படிங்கறதான். தொடர்ந்து முயற்சி செய்கின்ற பொழுது உன் நோய்கள் குணமாகி விடுகிறது. அந்த நோய் குணமாகுது அப்படிங்கறத பத்தி தான் அது விரிவா போகுது இல்லையா? அது நம்ம சொல்வதற்கு நேரம் இப்ப இல்லை. ஆக அந்த தொடர்ந்து அந்த உணவு பழக்கத்தின் காரணமாக உங்கள் உடல் ஏற்பட்ட அந்த ஜீரண நீர் தொடர்ந்து வாதம் நீரும் பித்த நீர் அதிகமாகி உடலும் குடலும் ரத்தம் எல்லாம் இருக்கிற கெட்டு போய் விஷத்தன்மை அடைந்து நச்சுத்தன்மை அடைந்த உடனே உயிராற்றல் தானே வெளியே போயிருது. ஆக உயிர் உள்ள இருக்கத்தான் பாக்குது. எப்ப போகுது? அந்த விஷம் அடைகின்ற பொழுது அது வெளியே போயிருது. மனம் என்ற உயிர் வெளியே போயிருது இல்லையா? இதுல பாருங்க, இது ஒரு சுருக்கமான செய்தி. இன்னொரு செய்தி நான் சுருக்கமா சொல்றேன், நீங்க டக்குன்னு இது புரிஞ்சுக்கிறீங்கன்னு பாக்குறேன். பாரு, நேற்று எழுதுன செய்தி. இப்ப நான் பேசுறது கிட்டத்தட்ட 10 நிமிஷம் பேசியிருக்கேன். 1 நிமிஷத்துல சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். அதாவது யோக மருத்துவம், இதுக்கு பேரு உள் தூய்மை உணவு முறைன்னு பேர். இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ் பை யோகா மெத்தடாலஜின்னு பேர். இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ் பை யோகா மெத்தடாலஜி பை ஃபுட், நேச்சுரல் ஃபுட் இல்லையா? இயற்கை உணவை வைத்துக்கொண்டு உள் தூய்மை எப்படி செய்வது? இயற்கை தூய்மையா இருக்கணும். மருந்து மாத்திரை அடிக்காது. கீரையா இருந்தா கூட மருந்து மாத்திரை அடிக்கூடாது, யூரியா போடக்கூடாது இல்லையா? தண்ணி ஆற்று தண்ணி தான். இதை வச்சுக்க, இதை புரிஞ்சுக்கங்க. இதான் செய்தி சொல்ல போறோம். மனசுல முடிஞ்ச எழுதி வச்சுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. யோக மருத்துவத்தின் 8 நிலையில் 2வது நிலையான நியமத்தில் முதல் விதியான உள் தூய்மை என்பது பசி தாகத்தை கட்டுப்படுத்தி உடல் வெப்பத்தையும் உடல் எடையையும் சீராக வைத்திருக்கும் பயிற்சியான காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி எண்ணெய் போல. அதுக்கு தனி பயிற்சி வச்சிருக்க போறேன். இனிமேல் மருந்து அருந்திருக்கு யாருக்கு தெரியல, யாருமே மருந்து அருந்துறது இல்லைங்கிறது உண்மை இல்லையா? நீரை மருந்தாக அருந்தி எண்ணெய் போல, இவ்வளவுதான். ஆக அருந்தி
வேண்டிய மருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறி அல்ல கீரைகளை மலச்சிக்கல் நீங்குவதற்கு உண்டு வந்தால் 6 மாதத்திற்குள் படிப்படியாக உடல் மற்றும் மனம் தொடர்பான அனைத்து நோய்களும் நீங்கிவிடும். இந்த முறைக்கு பேர் தான் யோக மருத்துவம் எனப்படும். இதுவே திவ்ய தேகம், புழுக்காத தேகம், சளியற்ற தேகம், பசியற்ற தேகம், நோயற்ற தேகம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் காயகல்பம் எனப்படும். இதுதான் சுருக்கம். சரி, இதுக்கு அடிப்படை என்ன? ஆக ஒரு செய்தி சொல்றாரு டாக்டர் அர்னால்ட். என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, இவர் தான் சொல்றாரு, அதாவது ஆரோக்கியம் என்பது பார்த்து 2 புத்தகம், ஒன்னு கருத்து, ஒன்னு நூல் அறிமுகம். இந்த நூல் அறிமுகத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 32 நூல்கள் வேர்ல்டு ஃபேமஸ் 32 நூல்கள் என்ன சொல்லுது அதை பத்தி எக்ஸ்ட்ராக்ட். அதை பத்தி எங்க சொந்த அனுபவத்தில் 2 போட்டிருக்கேன் இல்லையா? எங்க சொந்த அனுபவம் 2 விழுக்காடு தான் இருக்கு. உலகத்தினுடைய அனுபவம் தான் 98 விழுக்காடு இருக்கு. ஆக இந்த புத்தகத்தை வாங்கினா கிட்டத்தட்ட 32 நூல்களுடைய சாரங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதாவது 2002 முதல் முதல்ல போட்ட இந்த புத்தகம் அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு வித்த புத்தகம் வெறும் 50 பக்கத்து அப்படியே டெவலப் ஆகி கடைசியில் 200 பக்கம் வந்தாச்சு. கையில தான் தயாரிக்கிறேன், எதுவுமே மிஷின் தயாரிப்பில் இல்லை, கையில தான் தயாரிக்கிறேன். முக்கியமான 4 செய்தி. ஆரோக்கியம் என்பது அதாவது உங்கள் ஆரோக்கியம் என்பது, இப்ப எல்லாரும் ஆரோக்கியம் விரும்புறீங்க இல்லையா? உங்கள் ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உங்கள் ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கு எந்த தொடர்பும் நான் சொல்ல, இவர் சொல்றாரு. வெள்ளக்காரன் சொன்னா தான் நீங்க நம்புவீங்க இல்லையா? நான் சொன்னா நம்ப மாட்டேங்க இல்லையா? இப்ப நான் லைவா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஆகாரங்கிறது தேவையில்லை, எனக்கு பசி தாகம்ங்கிற வாதவித்த சரி முறையாக நிறுத்தி கொண்டேன். அவ்வளவுதான். என்ன நோயை நான் குணப்படுத்தி இருக்கேன். உணவு மேல எனக்கு எந்த விருப்பம் கிடையாது. எதை நிறுத்தி இருக்கேன்? என்னோட உணவை நிறுத்தல. நான் எதை குணப்படுத்தி இருக்கிறேன்? வாதம், பித்தம், கபம் என்கிற 5ஆம் அறிவு ஏற்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனையை 6 அறிவின் மூலமாக ஏன் எதற்குன்னு கேள்வி கேட்டு இயற்கை சக்தியில் வாழ்றதுக்கு நான் முன்னேறிட்டு இருக்கிறேன். ஆகையால இந்த உணவு பழக்கத்தை விட்டுட்டேன். இந்த உணவு பழக்கம் எனக்கு தேவையில்லை, நான் மாறிடுச்சு என்ற உடம்பு. நான் நீண்ட காலம் 100 நாட்கள் இருந்தாலும் கூட எனக்கு உணவு தேவையற்றதா மாறிவிடுகிறது. எனக்கான சக்தியை அதுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. அதுதான் விஷயம். அந்த விஷயத்தை மட்டும் தான் சொல்லப்படுற 2 செய்தி. அதுல பாத்தீங்கன்னா நான் இந்த புத்தகத்துல ஒரு 200 பக்கத்துல ஒரு 7 பக்கம் ரொம்ப மிக 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 முக்கியமான பக்கம். அது கூட யாரோ ஒருத்தர் வாங்கினார், அப்படி எழுதி குடிச்சு முதல்ல இதை படிங்க அப்படின்றாங்க. அந்த படிச்சுட்டாவே உங்களுக்கு அவேர்னஸ் வந்துடும். அதுதான் ஆராய்ச்சிங்கிறது. எப்பவுமே பின்விளைவே இருக்கக்கூடாது, எந்த சைடு மறைக்க கூடாது, படிச்சவனுக்கு பின்விளைவு வரக்கூடாது, எதையும் மறைக்கூடாது. திறந்த புத்தகமாக கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். மனது திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எதை செஞ்சாலும் சைடு எஃபெக்ட் வரக்கூடாது, செலவும் வரக்கூடாது, சைடு எஃபெக்டும் வரக்கூடாது. அது 5 கோடியில் தீர்க்க முடியாததை நாங்கள் 500 ரூபாயில் தீர்க்க முடியும்னு நினைக்கிறேன். இல்ல நான் சொல்ற செய்தியை காதல வாங்கிட்டு போய் நீங்க செய்ய முடியும் இல்லையா? அதனால உங்க சாமர்த்தியத்தை பொறுத்தது. ஆசிரியர் எல்லாமே கலை கற்றுக்கிடுவார், ஆசிரியர் இல்லாமையே கலையை கற்றுக்கொள்ளலாம். நல்ல ஆசிரியர் இல்லாம கற்றுக்கிட்டேன். புரியுதா? புத்தகத்தை வாங்கினதோடு சரி, அவர் நேரில் சந்திக்கவே இல்லை. அப்புறம் பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் சொன்ன அவர்கிட்ட இப்படி எல்லாம் பயிற்சி பண்ண அப்படின்னு. அவர் தான் உண்மை, நீ செஞ்சுட்டு இல்ல தைரியம் தான் புருஷ செய்வாங்க. ஆம்பளைக்கு முண்டு, பொம்பளைக்கு முண்டு. ஆக ஒரு முதல் ஒரு அடி அடிக்கிறாரு. இதுல சில பக்கங்கள் இருக்கு. அதாவது முக்கஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அருமையான நூல். பல நூல் எழுதியிருக்காரு டாக்டர் அர்னால்ட். பல நூல் எழுதியிருக்காரு. அதுல முக்கியமான 2 நூல் இருக்கிற சாரத்தை மட்டும் எழுதியிருக்கோம். அது போக பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா 80 விழுக்காடு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்துகிட்டே இருப்பாரு. ஏன்னா திருவள்ளுவர் தான் சாத்து சத்திர எல்லாத்தையும் புழிஞ்சு ஜூஸா கொடுக்குறாரு. அப்புறம் தான் புரிஞ்சது திருவள்ளுவர் சாதாரண மனிதர் இல்ல, அவர் மிகப்பெரிய யோகிகள். அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த பட்டியல் அவர் கிடையாது, எந்த யோகி பட்டியலும் கிடையாது, புலவர் பட்டியலும் கிடையாது. ஆனா அவர் தனித்துங்கிற ஒரு பெரிய சிவம் சொல்றாங்களே, தனித்துங்கிற தன்மையோட தான் திருவள்ளுவர். அவர் கொடுத்த தைரியத்தில் இப்ப நண்டு பேசிட்டு இருக்கிறேன். யார் வேணாலும் எப்போ எந்த யூனிவர்சிட்டி இனியும் ரிசர்ச் பண்ணல. அவர் சொல்றாரு, விட்டலிட்டி டஸ் நாட் டிபெண்ட் டைரக்ட்லி அண்ட் பிரைமரிலி அப்பான் ஃபுட். ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் முதன்மையாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததில்லை. பட் த ரேதர் ஃப்ரம் த ஃபேக்ட் ஆஃப் how far, how much the function of the human engine is obstructed and collapsed up mucus and toxemias. எந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தன்மையாலும் தடைபட்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த உடலை இயங்குங்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதாவது என்ன தமிழ சொல்ல போனா நேரடியாகவும் மறைமுகமாகவோ உங்கள் ஆரோக்கியம் என்பது இன்னும் ஆரோக்கியத்தை பொறுத்தது அல்ல. ஆக உங்க ஆரோக்கியத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இது மண்டல் நல்லா வாங்கிக்கங்க. அத பெஸ்ட். புரியுதா? நீ எந்த உணவா இருந்தாலும் சரி, அந்த உணவு எந்த உணவா இருந்தாலும் சரி உங்கள் ஆரோக்கியத்தை தராது. ஏன்னா அது போனே வாதத்தையும் பித்தத்தையும் சளியும் தூண்டி விடுகிறது. அப்படின்னா வாதத்தையும் பித்தத்தையும் தூண்டாத உணவு இருக்கா? இருக்கு. அதுக்கு பேர் தான் முக்கஸ்லஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம். ஆக சளியற்ற உணவின் மூலமாக நீங்கள் மரணத்தை வெல்ல முடியும். உள் மரணத்தை, வெளி மரணம் விட்டுருங்க. சுனாமி வருது, வெட்டு குத்து, அதை விட்டுருங்க. அப்ப உள் மரணத்தை, அதான் சத்தியம் சொல்வேன் பொய் புகழேன், சொற்சபையில் புகும் தரும் இதுவே அப்படின்னு யார் சொன்னாங்க? வள்ளலார் சொன்னார். இதுதான் மரணமலா பெருவாழ்வு. அப்படின்னா நீங்கள் விரும்புகின்றவரை வாழலாம்.
திரும்ப எத்தனை ஆண்டு? 100, 200, 300, 1000 இல்லையா? இருந்தே நிக்காயத்தை எண்ணிலி கோடி ஆண்டுங்கிறான். அது என்ன கணக்கு எனக்கும் புரியல. இருந்தே நிக்காயத்தை எண்ணிலி கோடி ஆண்டு. நம்ம 100 வருஷம் ஆடுறதுக்கு எல்லாம் பஞ்சர் ஆகி போகுது இல்லையா? ஆனால் அப்படின்னா இந்த காயத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா அந்த ஜீரண நீருங்கிற கடுமையான விசை நீரை நிறுத்திக்கிறோம். தொடர்ந்து பயிற்சியில் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழவின்றி தாள வீற்றவர் இல்லையா? அதாவது ஊழ் வந்து மிகப்பெரிய வழிதான். ஆனால் ஊழையும் நீங்க முயற்சி பண்ணா அழகா பார்த்து விடலாம் என்று பொருளாகும் இல்லையா? ஆக ஊழி பெருவிலை யாவுல மிகப்பெரிய ஆற்றல்ங்கிறாரு. அதை மற்றொன்று சூழலும் தான் முந்திருங்கிறாரு. ஆக சூழ்ச்சியால் வெல்ல முடியாது, தொடர்ந்த முயற்சியால் வெல்ல முடியுங்கிறது கருத்து. ஆக vitality does not depend directly and primarily upon food, but rather from the fact of how far and how much the function of the human engine is obstructed and collapsed up by mucus and toxins. எதுல குழஞ்சு போகுது, எதுல அடைபட்டு போகுதுன்னா சளியாலும் நச்சுத்த. இன்னைக்கு அத்தனை பேருக்கு சளி இருக்கு, சளி இல்லாத யாரும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் அரைமுறையும் கம்மியா இருக்கு இல்லையா, பயிற்சி பண்றதுனால இல்லையா? இது ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு செய்தி பாருங்க, மனிதன் பட்டினால் சாவதில்லை. இது ஒரு முக்கியமான செய்தி. மனிதன் பட்டினால் சாவதில்லை. மேன் does not die due to fasting. மனிதன் பட்டினால் சாவதில்லை. during fasting ரொம்ப முக்கியமானது. during fasting the poisons in the body, old medicine, starch, fat get deposited on the alimentary canal. These poisons slowly builds up and kill him. ஆக பட்டினி கிடக்கும்போது என்ன நடக்கிறது அப்படின்ற கேள்வி சொல்றது யாரு? ஒரு வெள்ளைக்காரன். நாம இங்க என்ன வருஷம் பூரா பட்டினி இருக்கிறான். மாகாளியத்த பட்டினி, அப்புறம் அமாவாசை பட்டினி, அப்புறம் அந்த விரதம் இந்த விரதம் எல்லா விரதம் இருக்கிறோமே தவிர ஆனால் ஆரோக்கியம் மட்டும் வர்றதே இல்லை. ஏன்னா நம்ம விரதங்கிற பேர்ல கைவிடாத பழங்கள், கைவிடாத காய்கறிகள், கைவிடாத இட்லி தோசை இப்படி எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணிக்கிற உடம்பு கெடுத்துக்குமே தவிர பட்டினி என்பது அது வெல்ல. நோன்புக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நோன்புக்கு என்ன இருக்கக்கூடாது? எதுவுமே இல்லாம இருக்கிற நோன்பு. இயல்பாகும் நோன்புக்கு ஒன்றின்மையினர் வள்ளுவரும் சொல்லாத தலைப்பே கிடையாது. இயல்பாகும் நோன்புக்கு ஒன்றின்மை மடைமை மற்றும் பெயலாகும் பெயர்த்தினர். ஏதாவது ஆசை வச்சிருந்தீங்கன்னா உன்ற நோன்பு டோட்டல் என்ன ஆச்சு? முடிஞ்சு போச்சுங்கிற. ஆக உணவின் மேல் அக்கறை இருந்தாவே உன்ன நோன்பு என்ன ஆகி போச்சு? முடிந்து போய் விடுகிறது. என்ன நினைக்கிறான்? காலையில விரதம்னா சாயங்காலம் என்னென்ன சாப்பிட நினைச்சானோ அப்ப என்ன நோன்பு டோட்டல் ஃபாயில். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு எல்லா மதங்களுமே காலையிலேயே உணவு, மத்தியானம் உணவு, ராத்திரி உணவு. அப்பேருக்கு தான் வந்து பட்டினியை தவிர நினைப்பு எதுல மேல இருக்குது? உணவின் மேலதான் இருக்கு. அப்ப உணவு தான் தெய்வமா கேள்வி. அப்ப அதுக்கு மேல சக்தி இருக்குன்னு சொல்ல வர. அப்ப உணவு என்பது ஒரு கட்டத்துக்கு மேல் தேவையில்லை. அப்ப அதான் அவர் சொல்றாரு, ஹியூமன் பாடிஸ் ஏர் மிஷின்ங்கிறாரு. நாம ஏறி இலங்கும் இருவாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவு 2000 முன்னு சொல்லியாச்சு திருமூலர். அப்ப ஒத்துக்கொள்ள முடியல. ஆனால் இவர் 1921 வர்றாரு, சொன்னாங்க ஏறுது, மண்டையில ஏறுது. வெள்ளைக்காரன் சொன்னா மட்டும் மண்டையில் நச்சுன்னு ஏறுது. தமிழன் சொன்னா ஏறதே இல்லை. நம்ம எல்லா கலையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? அவர் சொல்றாரு, ஹியூமன் பாடிஸ் ஏர் மிஷின் வித் வாட்டர் யூஸ்டு as a lubricant and cleaning agent. with water used as a lubricating and cleaning agent. lubricating என்னது? இவ்வளவுதான். ஒரு நாளைக்கு எனக்கு தண்ணி இதுல பாதி இருந்தா போதும். ஒரு நாளைக்கு பிராக்டிஸ் பாடி இது. நாளைக்கு இது பண்ணுது பிராக்டிஸா வரணும். 6 மாசம். நானெல்லாம் வந்து 85 நாள் ஆகாரத்தை நிறுத்தினேன். வெறும் 85 நாள். நீங்களாம் முயற்சி பண்ணீங்கன்னா 6 மாசத்துல கொண்டு வரலாம். என்னுடைய ஆசிரியர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 ஆண்டு பயிற்சி பண்ணி சரியா தவறான்னு கண்டுபிடிச்சு ஒரு ஆண்டுல கொண்டு வர முடிகிறாரு. நான் சொன்னேன் 85 நாள் முடினாரு. அது உன்னுடைய திறமையினாரு இல்லையா? ஆக தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணியற்கெல்லாம் ஆசிரியர் காட்டில் மாணவன் எப்படி இருக்கணும்? மேலே இருந்தாத்தே கல்வி. ஆசிரியர் 8 அடி பாண்டா மாணவர் 4 அடி பாண்டா அது கல்வியே கிடையாது. ஆக இந்த பாடத்தை நீங்க படித்துக் கொள்றவங்க நான் 85 நாள்ல வர்றது நீங்க தாராளமா 50 நாள்ல கொண்டு வர முடியும் இல்லையா? விட்டு செஞ்சாலும் கூட 6 மாசம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். 6 மாசம் நீங்க அது இந்த பிராக்டிஸ் இருக்குது. 6 மாசம் நீங்க என்ன மாற? ஒரு மருத்துவராக மாற முடியும், அல்லது ஒரு ஆசிரியராக மாற முடியும், அல்லது ஒரு நோயற்ற தன்மையாக நீங்க மாற முடியும். எந்த நோயும் 6 மாதம் குணப்படுத்திடலாம். அது முக்கியமான செய்தி. அப்ப ஆரோக்கியம் என்பது இங்க பாருங்க man does not die due to fasting. during fasting the poisons in the body, old medicine. இங்க வந்து சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் மெடிசின் சாப்பிடுறவங்க தான். உணவு மெடிசின் தான். நீங்க மெடிசின் என்ன நினைக்கிறீங்க? அலோபதி மெடிசின் மட்டும் நினைக்காதீங்க. நேச்சுரல் மெடிசின் நிறைய இருக்கு. ஹெர்பல்ஸ் நேச்சுரல் மெடிசின், புரியுதா? பில்ஸ் எதுவா இருந்தாலுமே அதுல சைடு எஃபெக்ட் உலகத்தில் எதுவுமே கிடையாது. பியூர் வாட்டர் இது ஒண்ணுதான். எது கிடையாது தெரியுமா? அது ஆற்று தண்ணியா இருக்கணும், ஃபில்டர் வாட்டரா இருக்கணும். இந்த மாதிரி கிணத்து நீர் ஆகாது. அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நோய் வந்தது தெரியும். அதை வந்து பசி கட்டுப்படுத்த முடியாது. அதாவது தூய தண்ணீர் ஆற்று நீராக இருக்க வேண்டும். வசதி இருக்கிறவங்க ஆர்வ வாட்டர் போட்டுக்கலாம். ஏன்னா அது தூய தண்ணீர் வடிச்சு கொடுத்துருது. 4-5 ஃபில்டர் போட்டு கொடுத்துட்றாங்க. இது முக்கியமான செய்தி பாருங்க. ஆக அப்படி இருக்கும் பொழுது ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட் கெட்
டெபாசிட் அந்த அலிமெண்டரி கனால் இந்த உணவு பாதையில் படியுது. அதான் முக்கியமானது. இந்த உணவு பாதையில் படிக்கிற விஷயத்தை என்ன பண்றீங்க? காலையில் பல்லு வளர்க்குறீங்க, வெளியெடுத்து விட்டுறீங்க இல்லையா? நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க காலையில் எந்திரிக்கிறீங்க, பல்ல வளர்க்குறீங்க, எங்க இருந்தது விஷம் வருது தெரியுமா? தோடு கண்ணில் இருந்து, கணையத்திலிருந்து, கல்லில் இருந்து, முக்கியமா மூளையில இருந்து எல்லா விஷயம் நேரம் இங்க வந்துருது. அதைத்தான் என்ன பண்றாங்க? தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்துறீங்க. ஆனால் 33 அடி சுத்தப்படுத்த நம்ம மறந்துடுறோம். அந்த 33 அடி எப்படி சுத்தப்படுத்துறது அப்படிங்கறத அப்படி சுத்தப்படுத்தவே தானாவே பசி தாகம் அற்று போய் விடுகிறது. இது தனியா பிராக்டிஸே கிடையாது, தனியது பண்ணணும் சார். ஏன்னா இயற்கையில எப்படியெல்லாம் வசதி கொடுத்துருக்கு பாருங்க. எந்த பயிற்சியும் இல்லாம மனிதன் ஒரு சின்ன பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்வதன் மூலமாக பிரம்மாண்ட மனிதனாக மாற முடியுங்கிறது தான். ஆக நீங்க 7ஆம் அறிவை நோக்கி போற காலம் நெருங்கிருச்சு. இனி இந்த 6ஆம் அறிவில் பிரயோஜனம் இல்லை. இந்த மனப்பாடு கல்வியோ இந்த அறிவுக்கு இனி வேலை இல்லை. ஒத்துக்கொண்டால் உடலும் மனமும் சேர்ந்து வச்சுங்க, அறிவுக்கு இங்க வேலை இல்லை, மனதுக்கும் வேலை இல்லாம கொண்டுட்டு போயிடலாம். ஆக அப்படி செய்யணும். அடுத்து கீழே வாங்க. பியூர் பாடி இங்க பாருங்க. இந்த பியூர் பாடி என்ன பண்ணுதுன்னா இன் விட்டல் கண்டிஷன்ங்கிறார். அது என்னடா விட்டல் கண்டிஷன் கேட்டீங்கன்னா ஃப்ரீ ஃப்ரம் ஆல் வேஸ்ட்ங்கிறார். உடம்புல எந்த இடத்திலும் கழிவு இல்லாத நிலையில் இந்த உடம்பானது தனக்கே நைட்ரஜனை வந்து வெளியிருந்து இழுத்துக்குதுங்கிறார். பியூர் பாடி இன் விட்டல் கண்டிஷன் accumulates the nitrogen for protein making. இப்ப தாவரம் வெளியே இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனை கன்வெர்ட் பண்ற மாதிரி உடம்பு ஆசிரியர் மூலமாக நீங்க பாடத்தை கற்றுக்கொள்ளலாம், அல்லது புத்தகத்தின் வாயிலாம பாருங்க. நாங்கள் புத்தகத்தை தான் பாடம் கத்துக்கிட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் ஆசிரியர் வந்துட்டு இருக்க முடியாது. ஆக முதலாக 100 ஆசிரியர் உருவாக்குறது என்னுடைய பிளான் என்ற பிளான் திட்டமே முதலாக என்னை போல இல்ல, இந்த இயற்கை சக்தியில் வாழ்கின்ற ஒரு 100 இளைஞர்களை நான் கொண்டு வர முயற்சி பண்றேன். அதற்கான அறிமுக கூட்டம் தான் இது இல்லையா? இந்த அறிமுக கூட்டம் முழுமையாக விளக்கம் சொல்ல முடியாதுல. ஒரு நாள் ஒரு வாரம் நடத்த வேண்டிய கிளாஸ் இதெல்லாம் வந்து அது ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் இல்ல. அடிப்படையில் வந்து இந்த செய்தி நான் சொல்லியிருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எதாவது கேட்கலாம். இது இந்த 4 செய்தி தான் முக்கியமான செய்தி. இந்த பேப்பர்ல இருக்கிற செய்தி சொல்லியிருக்கிறேன். அர்னால்ட் ஹெக்ரனுடைய 46ஆவது பக்கத்துல அவர் என்ன பொழந்து சொல்லியிருக்காரு, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் அதுல இருக்கு. கடைசி இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். A pure body act like a plant and பாருங்க assimilates nitrogen to build up protein. assimilate எங்க இருந்து? ஏர்ல இருந்து எடுத்துக்குதுங்கறாரு. இன்னொரு செய்தி சொல்றாரு அவரு. இன்னொன்னு ஒரு சுத்தமான உடல். இவர் ரொம்ப ஆச்சரியம் அப்படியே பேசினாரு. இவர் பேசினாரு இந்த ஆயில் புல்லிங் பத்தி பேசின ஒரு அருமையான செய்தி. இங்க போயிட்டாரு நினைக்கிறேன், இருக்காரா? அவர் ஒரு செய்தி சொன்னாரு, இந்த செல்கள் அழுகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு மெட்டபாலிசம் இல்லையா? வளர் மாற்றம், அப்புறம் என்ன மாற்றம்? வளர் மாற்றம், அப்புறம் சிதை மாற்றம். வளர் மாற்றம்ங்கிற ஒரு 18-19 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் சிதைஞ்சு போறது கிடையாது நாங்க சொல்ல வர்றேன். யுவர் பியூர் பாடி டஸ் நாட் யூஸ் அப் அண்ட் பர்ன் அப்ங்கிறாரு. சுத்தமான உடல் ஒரு நல்ல செல்லை எரிப்பதோ புறந்தள்ளுவதே கிடையாது இன் விட்டல் கண்டிஷன்ங்கிறார். ஒரு ஆரோக்கியமான நிலை பாருங்க. என்ன சயின்ஸ் இன்னைக்கு மெட்டபாலிசம் நொறுக்கப்பட்டாச்சு. ஆகாரம் இல்லாம வாழ்ந்தாங்க, ஆகாரத்தை ஆகாது கலோரி வேலை அடியோட போச்சு. அப்ப எல்லாமே தப்பு. அது மட்டும் இல்ல, இப்ப சமயத்துல ஒரு சயின்ஸ் சொல்றான், அதாவது ஒரு சாதாரண தாவரம் வந்து சாதாரண தாவரம் வந்து சூரிய சக்தி எடுத்து வாழும் சொன்னா இல்லையா? அதுவும் தப்பு. அதே இருட்டறையில் மின்காந்த சக்தி எடுத்துக்கொண்டு வாழும் கண்டுபிடிச்சிருக்கான். இருட்டறையில் மேக்னட் ரேடியேஷன் அப்படின்னா ஹியூமன் பாடி ஃபங்கி நான் எழுதியிருக்கேன். மனிதன் வந்து அடிப்படையில் ஒரு தாவரம் புல்லாகி பூடாகி பல்லூருமாகி மனிதராய் தேவராய் கணக்கில் புரிஞ்சுக்குங்க. அப்ப எங்க இருந்து நம்ம தொடங்கி இருக்கிறோம்? புல்ல இருந்து தொடங்கி இருக்கிறோம். ஃபங்கில இருந்து டெவலப் ஆயிருக்கும். ஃபங்கிலிருந்து டெவலப் ஆகி இவ்வளவு மனிதனானவன் இந்த ஆகாரத்தின்னுட்டு பசியில சாகிறதா? அப்ப 6 நமக்கு எதுக்கு? மெய்யுறு அதான சொல்றான். அதாவது ஐயுணர் வேதியை கண்ணும் பயனின்றே வள்ளுவர் சொல்லுவார். ஐயுணர் வேதியை கண்ணும் பயனின்றே மெய்யுணர் இல்லாதவருக்கு 5 அறிவு அதுல இருந்து வரக்கூடிய செய்திகளை வச்சு நீ உண்மையை கண்டுபிடிக்கும் எனக்கு 5 அறிவு இருந்து என்ன பயன்னு கேட்கிறாரு. ஆக எனக்கு மரணமில்லாத வாழ்க்கை தான் வேணும். நான் விரும்புகின்ற கூட எனக்கு மரணம் வர முடியும். இதுதான் கல்வி இல்லையா? புறப்பட்டு போக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ள நீர்மலமாக்கில் புறப்பட்டு போகன் புரிஷடை உணங்குறான். அந்த வாயு என்கிற பித்தம், வாயு என்கிற சிரேத்மம், வாயு என்கிற புளிப்பு. ஆக மிகனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் அப்படிங்கிற 941 556வது பாடல் யார் சொல்றாங்க கேட்டீங்கன்னா இது முக்கியமான செய்தி. இதோட நிறைவு செய்ய உங்க கேள்வி பதில் நான் வரப்போறேன். அதிகமா நான் பேசக்கூடாது இல்லையா? உங்களுக்கு தான் கேட்கணும். என் பொருளாக சொல்ல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. எப்பவுமே வளவளன்னு பேசக்கூடாது. அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். அதுதான் உரையினுடைய சாராம்சம். இது பேர் கலந்துரையாடல். நான் பேசிட்டு அர்த்தமே இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதுதான் கேள்வி இல்லையா? இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இவர் சொல்றாரு 556 ஒரு முக்கியமான பாடல், 941 முக்கியமானது, 556 முக்கியமானது. இதுதான் அடிப்படையே. மனிதனை மாற்றியமைப்பு. இவையெல்லாம் மிகப்பெரிய யோகிகள்.
யோகிகள் சொல்லுவது உண்மை. அவன் பரிணாமத்துல மேல போறவன் அர்த்தம். அப்படின்னு யாரு அவங்கள பரிணாமவாதிகள் பேரு. சார்லஸ் டார்வின் மட்டும் பரிணாமவாதி நினைக்காதீங்க. திருவள்ளுவர், திருமூலர், 15 லட்சக்கணக்கான பேர் யார் பசி தாகத்தை முறையாக நிறுத்த கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் பரிணாமத்தில் மேல்நடிக்கு போயிடுறாங்க. அவன் தான் ஸ்பேஸ் லைஃப், அவன் தான் பிளானட் லைஃப், அவன் தான் மார்ஸ் லைஃப், மார்ஸ் டிராவல், இவங்க தான் வர போறாங்க. ஆக தூவி விட்டாச்சு. யாராவது 2 விதையாவது முளைக்குன்னு எதிர்பார்க்கணும் இல்லையா? அந்த 2 விதைகள் இருந்தால் போதும், கோடிக்கணக்கான விதைகள் உற்பத்தி பண்ணலாம். அதாவது 556 பாடல் சுருக்கமா எழுதியிருக்கேன். என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவே நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கில் உறுப்பு சேவுக்கும் ரோமக்கருக்கும் புறப்பட்டு போகன் பொண்டி செய்யோனை. இப்ப திருக்குறள் எடுத்து பாருங்க. நீங்க சான்று வச்சிருக்கிறேன். திருக்குறள் 940 என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, மிகனும் குறையினும் நோய் செய்யும் நூலூர் வழி முதலா. இங்க வழி என்பதும் இவர் புறப்பட்டு திக்கின்ற வாயு என்பது 2 ஒண்ணுதான். புரியுதா உங்களுக்கு? வழினால ஒண்ணுதான், வாயுனால ஒண்ணுதான். இத முறைப்படி நிறுத்துறாங்கிறான். முறைப்படி நிறுத்த கற்றுக்கொள். நெறிப்பட உள்ள நெறிப்பட என்னன்னா ஒரு ஃபண்டமெண்டலா அடிப்படையாக நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கு இல்லாமல் செய். மலம்னா உங்களுக்கு தெரியும், நிர்மலம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஆக கழிவற்றதாக இல்லாமல் நிர்மலம் செய்கிறாரு. நிர்மலமாக்கி புறப்பட்டு போகான் புரிசோட ஏணி. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்த உள்ளே இருக்கிற சக்தியானது, சக்தி நான் வெளியிருந்து உள்ள வந்தாச்சு, அந்த உள்ளே இருக்கிற சக்தியானது உடலை விட்டு வெளியே போகாத மாதிரி பார்த்துக் கொள்வதுதான் கல்வின்னு எழுதுறாரு. இப்ப கல்வி அப்படி கேடு கட்ட கல்வியில் இருக்கு. அப்ப கேடில் விழிச்செல்வம் கல்வி. இதை செஞ்சீங்கன்னா யாருக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. 1 கோடியில் தீர்க்க முடியாததை ஒரு சில ஆயிரங்களில் ஒரு 500ல தீர்த்தலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி. வயிற்றுப்பாடு அத்தே போச்சு. வயிற்றுப்பாடு இல்லாதவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் தான் வேலை கடுமையா இருக்கு. எனக்கு கடுமையான வேலை இருக்கு. வயிற்றுப்பாடு நிறுத்தியாச்சு. சிலவர் நினைக்கிறாங்க உணவுல சுகமா இருக்கலாம். நினைக்கவே முடியாது. உணவுல அடுத்தவன் கஷ்டப்படுறான், துன்பப்படுறான். உணவை சாப்பிடறதா, உணவை விடுறதெல்லாம் எப்படி சாப்பிடுறது அதுவும் தெரியாது இல்லையா? ஆக அதை நோக்கி நம்ம வந்தாக வேண்டும். ஆக எங்களுக்கு வேலை கடுமையாக இருக்கிறது. ஆக நீங்களாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நிச்சயமா எங்கேயோ போலாம். சைடு எஃபெக்டே கிடையாது. நீங்க 6 மாசத்துல 6 ப்ராஜெக்ட் செய்யும் பொழுது நீங்கள் ஒன்னா யோகியாக மாறிடுவீங்க, அல்லது நோயற்ற தன்மை மாறி நீங்க மிகப்பெரிய புதிய மனிதராக மாறுவீங்க. வாழ்க்கையில் முதல் முறையாக உங்கள் கண்களும் மூளையும் சுத்தமாகிறது என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு கேள்விகளுக்கு வாய்ப்பு கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அசிமுலேட் பண்ணுது, உறிஞ்சிக்குது. ஃபார் புரோட்டீன் மேக்கிங் வெளியே இருக்கிற நைட்ரஜனை காத்துல 78% நைட்ரஜன் இருக்கு, 21% ஆக்சிஜன் இருக்கு. அப்படித்தான் சயின்ஸ் நானும் படிச்சேன். ஆக நம்ம உடம்பு என்னவா மாறிக்குது? நடமாடும் தாவரமாக மாறிக்கொள்ளுகிறது. அப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா புரோட்டீன் தேவையில்லை இல்லையா? எக்ஸ்ட்ரா புரோட்டீன் எப்ப தேவை? இன் கேஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் பண்ணுகின்ற பொழுதுதான் எக்ஸ்ட்ரா கீர் போடுறோம்ல, மலையில ஏறும் பொழுது எக்ஸ்ட்ரா கீர் போடும் போது அப்பதான் இந்த இட்லி, தோசை, பூரி, பொங்கல், காய்கனி, கீரை, பழமே தவிர சும்மா சாதாரண ஆரோக்கியம் வாழ்றது தேவையில்லை, மற்ற உணவு தேவையில்லைங்கிற அர்த்தம். ஆக அந்த ஃபுட் இஸ் அன்னெசரி அண்ட் டேமேஜிங் டு தி பாடி. எந்த ஃபுட் போட்டாலும் அன்னெசரியா இருக்கிறது டேமேஜிங் டு தி பாடி. ஏதாவது பாடியில் இருக்கிற டிஎன்ஏ வந்து டேமேஜ் பண்ணுதுங்கிறான். இப்ப என்ன கண்டுபிடிக்கிறான்? செக்ரேஷன், பசின்னு வந்துட்டாவே, பசின்னு தூண்டப்பட்டாவே ஆக்சிடேஷன் சொல்ல முடியும். எதெல்லாம் ஆக்சிகரணம் ஆகுது. அப்ப போனாவே ஃப்ரீ ரேடிக்கல் ஒரு பெரிய நச்சுத்தன்மை. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் கெமிக்கல் இன்கம்ப்ளீட்டட்ங்கிறான். தட்ஸ் அது என்ன சொல்றானா, தட் என்ன பண்ணுறா ஸ்டீல்ஸ் எலக்ட்ரான் ஃப்ரம் அதர் மாலிகுல்ங்கிறான். அடுத்த செல்லில் இருக்கிற பக்கத்தால் செல் இருக்கிற எலக்ட்ரான அப்புறம் திருடிக்குதுங்கிறான். அப்ப உணவு சாப்பிடுகின்ற பொழுது என்ன நடக்குது? ஆக்சிகரணம் நடக்குது. ஆக்சிகரணம் நடக்கின்ற பொழுது என்னது? எலக்ட்ரான் லாஸ் பண்றீங்க. நீங்க எத்தனை நேரம் திங்குறீங்களோ அதற்கு என்ன ஆகுது? எலக்ட்ரான் லாஸ் ஆயிட்டே இருக்கு. நல்ல வேலையாக ஒண்ணு போட்டாங்க. அதுல நல்ல வேலையாக பிளஸ் பண்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. கீரைகள், காய்கறிகள், பழங்கள் சாப்பிடுகின்ற பொழுது அந்த எலக்ட்ரான் லாஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் பிளஸ் பண்ணுதுங்கிறான். அப்ப எங்க நெருங்கி வர்றான்? கிட்டத்தட்ட பச்சை காய்கறி, பழங்கள் நெருங்கி வந்துட்டான். முதல்ல வந்து சாப்பிட்டா எலக்ட்ரான் லாஸ் ஆகுங்கிறான். அதுக்கப்புறம் எலக்ட்ரான் பிளஸ் பண்ண முடியுங்கிறான். கீரை, காய்கறி பிளஸ் பண்றாங்க. இத்தனையும் பிரச்சனை தான். கடைசியில் பார்த்தா சரி எலக்ட்ரானை லாஸ் ஆகுது, பிளஸ் பண்றான். ஆனால் இருக்கின்ற உணவு என்ன ஆகி போச்சுன்னா, விவசாயிகள் என்ன பண்ணா, உலகத்திலே 3 தொழில் தான் அருமையான தொழில். ஒன்னு வாத்தியார் தொழில், நல்ல தொழில். அப்புறம் 2வது உழவு தொழில், அப்புறம் தவம் செய்கிற தொழில். தான் 3 தொழில் தான் நல்ல தொழில். இப்ப பாருங்க உலகம் எப்படி இருக்கு பாருங்க. உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்லுவார். அப்ப நாமள உண்டு வாழ்ற கூட்டம் தான். அத்தனை பேர் என்ன தின்னுட்டு வாழ்ற கூட்டம் தான். 2 வாழ்கிறது உழுது வாழ்ற கூட்டம் இல்லையா? இந்த உழுது வாழ்ற கூட்டம் என்ன ஆகி போச்சுன்னா, நமக்குள்ள உணவளிக்கணும். சட்டப்படி பார்த்தா அவங்க உணவளிக்கணும். நாம சும்மா தூங்குறோமோ, போறோமோ, வர்றோமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. யார் நமக்கு உணவு கொடுத்தாங்கன்னா விவசாயிகள் உணவு கொடுத்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையா இல்லையா? எல்லா விவசாயிகளும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடைசியில் நாம பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். கடைசியில வாதியார் தப்பு பண்றான், பாதிப்பு நமக்கு. ஆக விவசாயமே தப்பா போச்சு. இப்ப என்ன பண்ற? இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? பிரச்சனை என்ன? நம்மளை துரத்துக்குது. துரத்தா மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்ப என்ன பண்றான்?
அப்ப நம்ம ஜூஸையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். இனிமேல் இயற்கை உணவு இருக்க பிரச்சனை தப்பிக்கணும்னா அதுல இருந்து தப்பிக்கிற வழி இருக்கா இல்லையா? ஆக அப்ப உண்மை நாம விவசாயம் மாற போற வாய்ப்பு இருக்கா? எல்லாரும் விவசாயம் மாறிட முடியுமா? நீங்க எல்லாரும் விவசாயம் நினைச்சிட முடியுமா? யாராவது மாற முடியுமா? நம்ம 5 ஏக்கர் 10 ஏக்கர் பூமி எங்க குடியிருக்க 2 சென்ட் வாங்குறதுக்கு 20 லட்சம் 30 லட்சம். நீங்க எங்க 5 ஏக்கர் பூமி வாங்கி எங்க ஆடு மாடு மேய்ச்சி எங்க பால் கறந்து எல்லாம் இலவசமா கொடுக்க போறீங்க? அது சாத்தியம் கிடையாது. ஆக இனப்பெருக்கம் இருக்குமே தவிர அடுத்த மாதிரி உணவு பெருக்கம் இருக்காதுங்கிற சார்லஸ் டார்வின் தியரி. அப்ப உணவு பெருக்கத்தை இல்லாத போறதுனால அடிச்சடி சாகுன்னு சொல்றாரு. ஆனால் அது விலங்குகளுக்கு தான் பொருந்தாது, மனிதனுக்கு பொருந்தாது. என மனிதன் மனத்திலால் ஆனவன். ஆக அந்த அடிப்பில் நாம் என்ன பண்றோம், இந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறோம். அப்ப அந்த ஃபாஸ்டிங் இருக்கிற பொழுது அந்த பாய்சன் வந்து படியுது உடம்புல. அந்த பாய்சனை எப்படி எடுக்கிறதுங்கிறதான் கேள்வி. அதுக்கு தான் அந்த ஸ்டார்ச்லெஸ் ஃபுட்னு சொல்றாரு அவரு. ஆக கீரையும் மருந்தடிக்காத கீரையும் காய்கறிகளை வந்து தொடர்ந்து நாம என்ன பண்றோம், அந்த அப்ளை சொன்ன மாதிரி 4 பேர்ல சொன்ன மாதிரி அந்த சயின்ஸ் நீங்க அப்படி புடிச்சிட்டீங்கன்னா கொண்டு வந்துடலாம். அப்படி செய்கின்ற பொழுது இப்படி இந்த ஃபாஸ்டிங், இந்த கிளீனிங் ஃபாஸ்டிங் பண்ணிட்டே வரணும். அதாவது வெறும் ஃபாஸ்டிங் என்பது வேறு, கிளீனிங் இஸ் ஏ ஃபாஸ்டிங். கிளீனிங் பண்ணிக்கிட்டே வரணும் இல்லையா? கிராஜுவல் ஃபாஸ்டிங் வித் வாட்டர் டயட், அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படி கொண்டு வந்து ஃபைனல் கிளீன் ஆஃப் தி பாயில்டு வெஜிடபிள்னு சொல்லுவாங்க. ஃபைனல் கிளீன்ல வரணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நாங்க இருக்கலாம். அந்த விட்டு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணிட்டே வரணும். 1 மணி நேரத்துக்கு ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. இந்த கிளீனிங், இந்த டெக்னாலஜியில நாம வந்து எதுல ஸ்பேஸ் எனர்ஜியில வாழ்றதுக்கு இந்த டெக்னாலஜி பயன்படுத்திட்டே வரணும். 6 மாசம் பயன்படுத்த அந்த ஃபாஸ்டிங் அண்ட் பிரேக்கிங் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி பண்ணிட்டு வர ஃபைனலா வந்து கிளீன் பண்ணணும். அப்படி பண்ணிக்கின்ற போது டெவலப் ஆகி அப்படி இருக்கும் பொழுது ஃபாஸ்டிங் அவர் எழுதுறாரு, ஃபாஸ்டிங் டஸ் நாட் அஃபெக்ட் ஆஃப் தி விட்டல் பார்ட் ஆஃப் தி பாடி. ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது உள்ளே இருக்கிற அந்த பட்டினி இருக்கின்ற பொழுது, நீர் பட்டினா வெறும் பட்டினி இல்ல, நீரே மருந்தாக இருந்து இருக்கணும். வெறும் பட்டினி போடக்கூடாது. நீரே மருந்தாக இருந்த அந்த பட்டினி போட்டோம்னா தான் அது சுத்தமாகும். அப்படி இருக்கும் பொழுது உள்ள இருக்கிற எந்த பொருளும் சேதாரமாகுவதில்லை. அதுதான் பெரிய விஷயமே. அப்படி அது எடுக்காமல் போனால், அப்படி ஃபாஸ்டிங் இருந்துட்டு உள்ள இருக்கிற கழிவுல நேரம் உணவு பாதைக்கு வந்துடும். அந்த உணவு பாதை எடுக்காமல் போனால்தான் 2 நாள்ல 3 நாள் என்ன ஆகும், மயக்க வரும். அப்புறம் 5 நாள் கீழே விழுந்துருவான் இல்லையா? ஆக தொடர்ந்து அந்த தென் அண்ட் தேர் அவ்வப்பொழுது அந்த பாய்சனை வந்து என்ன பண்ணணும், வெளியே எலிமினேட் பண்ணிட்டே இருக்கணும். பெருங்குடல் தள்ளிவிடணும். முதல் பெருங்குடல் தள்ளிவிடணும். முதல் தொண்டை, அப்புறம் இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல் போனாதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தானா மலக்குடல்ங்கிற ஒரு வேலையும் இல்லை. இதுதான் இயங்குற தன்மை. அந்த இயங்குற தன்மை அது தானா அந்த நீருங்கிற தன்மை அதை கொடுக்க ஆரம்பிக்கும் இல்லையா? இப்படி இருக்கும் பொழுது ஃபாஸ்டிங் டஸ் நாட் அஃபெக்ட் விட்டல் பார்ட் ஆஃப் த பாடி. கீழே முடிக்கிறாரு, ஃபைனலா முடிக்கிறாரு, a pure body act like a plant அப்படிங்கிறாரு. a pure body, ஒரு சுத்தமான உடல் ஒரு நடமாடும் தாவரத்தில் ஒரு மாறிவிடுகிறது எழுதுறாரு. எப்பொழுது free from all waste, ரத்தத்தில் எந்த அழுக்கும் இருக்கப்படாது, மலக்குள்ள எந்த அழுக்கும் கூட. அப்பதான் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நாள் பூரா இப்படியே உட்காந்துருக்கிறீங்க இல்லையா? 1 நாள் 2 நாள் 3 நாள் உட்கார தியானம்னு பேரு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காரதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் பணம் சம்பாதிக்கிட்டு ஆகும். இது சம்பாதிக்கிறதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆகுமே தவிர ஒவ்வொரு மனிதனும் உள்ளம் பெருங்கோலாக நினைக்க வேண்டாத. உடம்பை முன்னம் இருக்கின்ற இருந்தேன், உடம்பனுக்குள்ளே உருவோல் கொண்டேன், உடம்பனுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பனை யான் இருந்து ஓம்புகின்றேன். அப்ப உடம்பாரளியின் உயிரார் எளிவர், திடம்படம் எங்கான சேர மாட்டான். ஆக ஜீர்ணீர் சுரந்துட்டாவே மரணம் நிச்சயம். இதான் ஹைலி கான்செப்ட், புரிஞ்சுக்க. ஜீரணி பசிக்குதுன்னு சொன்னாவே நோய் நிச்சயம். நோய் வளர்ந்து எதிர்கொண்டே விடும். உங்களுக்கு நோய் பெருகி பேர் கடைசி எதிர்கொண்டே விடு, மறந்துடாது. வள்ளுவர் சொன்னார், மிகினும் குறையினும் நோய் செய்யும். நோய்னு சொன்னாவே மரணம் என்று பொருள். தப்பா உளறி வச்சுட்டாங்க இல்லையா? அப்ப மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா என்ன சொன்னால் வாதம் பித்தம் கபம் என்கிற அந்த ஜீரண நீர், அந்த விஷ நீர், வாதம் என்கிற கடுமையான புளிப்பு நீர், பித்தம் என்கிற கடுமையான கசப்பு நீர், சளி என்கிற பயங்கரமான விஷ நீர், இந்த 3 நீரும் சுரந்தாலே உங்களுக்கு எது நிச்சயம், மறந்துடாதீங்க. இதுதான் கான்செப்ட் இல்லையா? அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா 6 மாசத்துல நாங்கெல்லாம் 15 வருஷமா பண்ணி கிழிச்சத நீங்க 6 மாசத்துல பெரிய ஆளாயிரலாம். சாதாரண ஆள் இல்ல. மென்டலி, பிசிக்கலி, கிளினிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி, உடல் ரீதியாக, மன ரீதியாக, மருத்துவ ரீதியாக, தூய்மை ரீதியாக. தெய்வம் அல்ல தூய்மை, தெய்வம்னு தூய்மை அர்த்தம். அதான் தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி டன். ஆக முயற்சி டன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிறது தான். சமுதாயத்துக்கு சேவை செய்கின்ற பொழுது கூட கடவுள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாருங்க 158 எடுங்க. அதாவது வளரர் என்ன செஞ்சிருப்பார், அந்த கற்பனை நாங்க செஞ்சு பார்த்தா அது கரெக்டா வந்துருச்சு. இமாம் புகாரி ரஹமத்துல்லான்னு ஒரு மனிதர், மிகப்பெரிய மனிதர். அவரை சொல்ல நினைக்கிறேன், யாரும் அந்த சபையில பேசுறது இல்ல. அவர் நபிகள் நாயகத்தில் உடல் வாகத்தை பத்தி எழுதுறார். ஒரு சிறு குறிப்பில் படிச்சு பார்த்தேன், நூலகத்துல தேடுகின்ற போது படிச்சு பார்த்தேன். இமாம் புகாரி ரஹமத்துல்லா நபிகள் நாயகருடைய பழக்க வழக்கத்தை அவருடைய ஆரோக்கியத்தை பத்தி எழுதுறார். அதை படிச்சு பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எனக்கு 2 வரிகள் முக்கியமான வரி. அவருடைய உடல் வயிறு ஒட்டிய வாழை இலை போல் இருந்தது. தெரிஞ்சு போச்சு, ஓ பாம்பு வயிறான்னு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா வயிறு அர்த்தம்.
ஒட்டிய வாழை இலை போல் இருந்தது அப்படின்னு அர்த்தம். பாம்பு வயிறு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பாம்பு வயிறு இருப்பாங்க, அப்படி பட்டையா இருக்கும், வயிறு இருக்கிறதே தெரியாது. நம்ம தோல் பேர் ஆனது, நம்ம வயிறு தோல் பேர் ஆனது பிறகு தொப்பையாக மாறிவிடுகிறது. ஏன்னா இங்க எலும்பு கிடையாது, என்ன வேணா போட்டு நப்பிக்கலாம். இங்கெல்லாம் எலும்பு இருக்கு, பெருசாக முடியாது. எல்லா பக்கம் எலும்பு இருக்கு, இங்க மட்டும் என்ன கிடையாது, எலும்பு கிடையாது. என்ன வேணா போட்டு வீங்கிட்டு போயிடலாம், அது இல்ல அவருக்கு. அப்புறம் இன்னொரு கீழே பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், அவருடைய சிறுநீரும் மலமும் நாற்றம் அடிப்பதில்லை. இந்தியாவில் அரபு நாட்டில் யாருக்கும் யோகியதை இருக்குதான் நான் கேட்கிறேன். சொல்றது யார்? நான் சொல்ல, இமாம் புகார், நல்லா எழுதிங்க, இமாம் புகார் ரஹமத்துல்லா யாரை பத்தி சொல்றாரு? நபிகள் நாயருடைய ஆரோக்கியத்தை பற்றியும் உடல் வனப்பை பற்றியும் சொல்லுகிறார். எனக்கு இந்த 2 பாயிண்ட் நபிகள் மேல ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. அட அப்படின்னா இன்னும் இப்ப இருக்கிற விரதம் என்ன, அவர் சொல்ற விரதம் என்ன, அப்படி எனர்ஜி எங்க இருந்து வருது? அப்ப தண்ணியில எனர்ஜி கிடையாது, பேர்ச்சிமே எனர்ஜி கிடையாது, அப்ப ஸ்பேஸ் இருந்து எனர்ஜி வருதுன்னு தெரிஞ்சது. பக்கத்துல என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டு, நீரே மருந்து அதிகமா குடிச்சீங்கன்னா டைலூட் ஆயிரும். அடிப்படையில தப்பு. 1.5 லிட்டர் குடிக்கிறது அட்டியட்ட பண்ற அட்டகாசம். இந்த 2 ஆண்டுகள எல்லாம் பேசாம காலையில இவ்வளவுதான் எனக்கு தண்ணியே ரிசர்ச் பண்ணி பார்த்தா, சும்மா தண்ணி குடிக்கிறது 3 குடி 4 குடி 5 குடி 1.5 குடி டைலூட் ஆயிரும். டக்குனு கை குரலை பிடிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? நேச்சுரல் டென்சிட்டி மாறவே கூடாது. ஆனால் அந்த அடிப்படையில கொஞ்சம் 6 லிட்டருக்கு 3/4 லிட்டர் கூட இருக்காம தவிர சும்மா மொடாமொடாவை குடிக்கிற காலையில் வெறி வச்சு 1.5 லிட்டர் அல்ல வேற வசனம் பேசுறது அடிப்படையில் தப்பு. ஆராய்ச்சி என்பது தெளிவாக இருக்க வேண்டும். பின்னூசி யார் மேலும் வாங்க முடியும்? இங்க இருக்கிற அத்தனை பேர் பின்னூசி வாங்கிடலாம், தெரியுமா? கம்ப்யூட்டர் வாங்க முடியாது. யார் வாங்கலாம்? பின்னூசி. இது ஒரு கல்வி என்பது எப்படி இருக்கணும் தெரியுமா? பின்னூசி மாதிரி இருக்கணும், ராக்கெட் மாதிரி சொல்லப்படாது. புரியுதா? ரேடியேஷன் புரியுதா இல்லையா? அவன் தான் வாங்க முடியும், நீ வாங்க முடியாது. அப்ப அந்த கல்வியே தேவையில்லை. 10 பைசா கொடுத்து எல்லாரும் வாங்கிட்டு இந்த குழந்தை வாங்கிட்டு வந்துரு. அந்த மாதிரி கல்வி எளிமையாக்கப்பட வேணும். சைட் எஃபெக்ட் வரக்கூடாது. எது வரக்கூடாது? அதுதான் கல்வி, அதுதான் உண்மை, அதுதான் நேர்மை. தமிழ்ல நேர்மைன்னு ஒரு சொல்லு இருக்கு இல்லையா? உள்ளத்தினாலும் வாக்கினாலும் செயலாலும் உண்மையைத்தான் சொல்ல வேண்டும். அதுதான் இந்த மருத்துவம், யோக மருத்துவம். ஆக இந்த மருத்துவத்தை நீங்க படிங்க. 158 எடுங்கப்பா. 158 இல்ல வள்ளலார் 3 சொல்லியிருக்காரு முக்கியமான பா தா தி இல்லையா? இதுல தனித்திரு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் இல்லையா? தனித்திரு இண்டிவிஜுவலா இருக்கணும், தனிமையாக இருக்க வேண்டும். ஏன் சார் ஒரு கேள்வி கேட்கிற, காலுக்கு செருப்பு நீங்க வாங்கிக்கிறீங்க, தலைக்கு என்ன நீங்க வாங்கிக்கிறீங்க, எல்லாமே எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பொருள் அத்தனை வாங்கிக்கிறீங்க, உணவு மட்டும் பொது கூட, என்ன நியாயம்னு கேட்கிறேன். சிந்திச்சு பாருங்க. உங்க காலுக்கு செருப்பு தனியா விருப்பத்தில் வாங்கிக்கிறீங்க, உங்க விருப்பம் அத்தனை தனித்தனியா வாங்கிக்கிறீங்க, ஆனா சோறு மட்டும் பொதுவா, அது என்ன நியாயம்? ஏன் அதை தனியா நீங்க செய்யக்கூடாது? யாரும் சிந்திக்கவே இல்லை. ஏன் அது மட்டும் பொதுவில் வர்றீங்க? ஏன் தனியா செஞ்சு கூடாது? நீங்க ஏன் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க? உங்களுக்கு செருப்பு வாங்கிக்கிறீங்க, சீப்பு வாங்கிக்கிறீங்க, எல்லாம் உங்களுக்கு தேவை, நூற்றுக்கணக்கான பொருள் நீங்களே வாங்கிக்கிறீங்க, ஆனா சோறு மட்டும் எவனோ ஆக்கிருக்குன்னு திங்கணும். அது சம்பந்தமே கிடையாது. அதற்கு உங்கள் ஆரோக்கியம் எந்த கடுமையும் நீ உனக்கான உணவு நீ தேர்ந்தெடுத்துக்கொள், உனக்கான உணவை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். அதுதான் விஞ்ஞானம், அதுதான் மெஞ்ஞானம், அதுதான் மெஞ்ஞானம் கீழ் நோக்கி வருது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எனக்கான பழக்கத்தை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், நான் யாரையும் சார்ந்திருக்க அவசியம் கிடையாது. அதுதான் தனித்து இயக்கிற தன்மை. எப்ப எத்தனை மாசத்துல வரேன்? 180 நாள் சாதாரணமா வந்துடும். வாத்தியார் சொல்றபடி கேளுங்க, இந்த புத்தகத்துல சொல்றபடி கேளுங்க. என்னையும் நம்புங்க, வள்ளுவரையும் நம்புங்க, வானத்தையும் நம்புங்க, இயேசு நம்புங்க, வள்ளலார் நம்புங்க, மயன் 27 ஆண்டு முன்ன வாழ்ந்த மயனையும் நம்புங்க. அவங்க எல்லாம் கண்டுபிடிச்ச கலைனா அது. ஆக அதிலிருந்து வாழையடி வேலை வந்திருக்கு. அப்ப 188 பக்கத்துல என்ன சொல்றான்னு பாருங்க. காலையில் எழுந்துருங்க அப்படின்னா, காலையில் எழுந்திருக்கிறீங்க, பழலாம் வதக்கிட்டு இனிமே அந்த பழக்கம் இருந்தா கொடுங்க இல்லையா? அது மறுக்கல, இயற்கை உணவு சாப்பிட்டுக்குங்க இடையில. சரி, என்ன சொல்றாங்க அதுல? பசித்திரு தனித்திரு விழித்திரு என்ற வள்ளலார் அறிவுரையின்படி தனித்திரு என்பது முக்கியம், இண்டிவிஜுவலா இருக்கணுங்கிறார் இல்லையா? ஆக தனிமையில் இருந்தா எல்லா சக்தி வருது சார், ஒத்துக்கிறேன். நாங்க தனிமையில் இப்ப நான் தனிமையில் நடந்து போய் படுத்திருந்தேன், யாரோட ஒட்டு சேர்றதே கிடையாது. ஏன்னா எனர்ஜி நமக்கு தேவை. கூட்டாஞ்சோறு அந்த வைப்ரேஷன் எல்லாம் தாறுமாறான சிந்தனைகள், ஒரு ஒழுங்கற்ற எல்லாத்தையும் கெடுத்து விட்டாச்சு. எல்லாமே பொய்யவே பேசி பேசி 300 வருஷமா பொய்யிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பொய்யிலிருந்து தப்பிச்சு போறதா நல்லது. ஏன்னா அந்த மெய்யை கண்டுபிடிக்கணும்னா தனிமையில் இருந்தால்தான் மெய்யை கண்டுபிடிக்க முடியும். அப்ப நல்ல நூல்கள் நீங்க படித்தாக வேண்டும் இல்லையா? அதுதான் சந்தோஷ தபன் எழுதுவான். 132வது கான்செப்ட்ல சாதனை பாதன் ஒரு நூல் இருக்கு, அருமையான நூல். அது நல்ல வேலை தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டங்காட்டி நாங்க தப்பிச்சிட்டோம். பதஞ்சலி யோக சூத்திரத்தை ராஜயோகம் பேர்ல விவேகன் மொழிபெயர்த்தார். இதுல பாத்தீங்கன்னா சாதனை பாதன் ஒரு அற்புதமான கான்செப்ட். நீங்க இங்கிலீஷ்ல கூட இருக்கு, வாங்கி படிச்சுக்கலாம். சாதனை பாதத்துல ராமகிருஷ்ண மடத்துல போட்டாங்க. நல்ல வேலை திருமூலர் தமிழ் எழுதினாரு,
திருமூலர் ஒரே கிளாஸ்மேட் தான், ஒரே சாலை மாநகர் 8 பேர் வாத்தியார் பாடம் படிச்சாங்க நந்தியம் பெருமாள்கிட்ட. இவர் தமிழ்ல எழுதுறாரு, இவர் சமஸ்கிருதம் எழுதுறாரு. இவர் என்ன பண்ற பயன்பாட்டு மொழி எழுதிட்டு வந்துட்டார். மக்கள் எப்படி பயன்பாடு அந்த மொழி எழுதிட்டு போயிட்டாரு யாரு? திருமூலர். இவர் என்ன பண்ற பண்பாட்டு மொழி எழுதிட்டு போயிட்டார். அப்படியே ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுட்டு போயிடுறது. பிரச்சனை பயன்பாட்டு மொழியிலும் பண்பாட்டு மொழி இருக்கான்னு பார்க்கணும். சரி, எங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, என் ஆசிரியருக்கும் தெரியாது, எவனும் உலகத்தில் பேசுறதும் இல்லை. இன்னைக்கு மொத்தமாக 1800 பேர் தான் பேசுறான். சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுறாங்க? வெறும் 1800 பேர் தான் பேசுறாங்க. ஆனா தமிழ் எத்தனை பேர் பேசுறாங்க? கிட்டத்தட்ட ஏறத்தாழ 12 கோடி பேர் பேசுறாங்க. இப்ப காலத்தால் நிலைத்து நிக்குது இல்லையா? எதிர்காலத்துல தமிழ் படிச்சவங்க தப்பிக்க முடியும். தமிழ் படிக்காதவங்க இனிமேல் ஆரோக்கியமான இருக்கவே முடியாது. நீ என்ன வேணாலும் படிச்சுக்கோ, அது தமிழ்ல இந்த நூலை படிச்சாதான் தப்பிக்க முடியும். மனப்பாடம் பண்ணி திருக்குறள் மனப்பாடம் பண்ணி ஒப்புக்கிற வேலை ஆகாது. நான் வந்து கற்க கற்றற கற்பவே கற்றபின் நிற்க அதற்குன்னு சொல்லி நான் 2 மார்க் வாந்தி எடுத்தேன். வாத்தியார் குட்டுன்ட்டாரு. வாத்தியாரே குட்டு வாந்தி எடுக்கிற வேலை இன்னைக்கு கிடையாது. இதை படிச்சு பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும். இதுல சமரசமா, இதுல பேச்சோ வியாபாரமா பிசினஸ் எதுவும் கிடையாது. தப்பிக்கிறதுக்கு வழி கொடுத்தாச்சு, சாட்டை கையில் கொடுத்தாச்சு, சுழட்டி பாருங்க குதிரை பறக்கும் இல்லையா? உங்கள் குதிரை ஒழுங்கா பறக்க ஆரம்பிக்கும். ஆக உடம்பு ஆரோக்கியம் என்பது இன்னும் ஆகாரத்தை பொறுத்து சொல்லி போட்டு அந்த சுருக்கத்தை சொல்ல வர்றேன். கால் எழுந்தீங்க, பல்லு விளக்குங்க, பெட் காஃபி அடியோட மறந்துருங்க. பெட் காஃபிங்க ஆரோக்கியம் எந்த சம்மந்தம் இல்லை. பெட் காஃபி குடிக்கிறது, அதை திங்கிறது, அது பண்ணை தொட்டு திங்கிறது, மிச்சரை தொட்டு திங்கிறது அடிப்படையில் அசூசையான பழக்கங்கள். அதெல்லாம் அடிப்படையில் அருவருக்கத்தக்க பழக்கம். மெட்ராஸ்ல தான் பண்ணு டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். இன்னைக்கும் பாக்குறேன் அந்த சேரி மக்கள். நான் போய் பலமுறை பார்த்திருக்கேன். டீயை வாங்கிட்டு பண்ண நினைச்சிட்டீமா புளிச்சு போயிரு, வயிறு எரிச்சல் உண்டாகும், காங்கை அதிகமாயிரு. இன்னைக்கு என்ன பண்றான்? அதை விட்டு போட்டு மிச்சர் ஸ்நாக்ஸ், அது காலையில கேக்கு திங்கிறப்ப அந்த புளிப்பு அதிகமாய் வெறிதான், திங்கற வெறிதான் வருமே தவிர ஆரோக்கியமான வழி வரவே வராது. திங்கற வெறி மனிதனுக்கு இருக்கலாம், ஆனால் வெறி பயங்கர வெறி. எவனை பார்த்தாலும் உணவு வெறி, லஸ்ஸா பிஸ்ஸா ஒன்னும் சொல்ற மாதிரி கிடையாது, பயங்கரமா இருக்கு. நாம அதை பத்தி பேசுறத பாசிட்டிவா திங்கிப்போம். காலை எழுந்தவுடன் பெட் காஃபியை மறந்துருங்க, காலை கடனை முடிச்சிருங்க. ஒரே ஒரு அச்சு வெள்ளம் ரொம்ப முக்கியமானது. இந்த அச்சு வெள்ளத்தை இப்ப மாத்திட்டேன் நான். இப்போ ஒரு பண வெள்ளம் கொண்டு வந்திருக்கேன். அச்சு வெள்ளம் யூரியா போட்டு வருது. அது யூரியா போட்டு இன்னைக்கு எல்லாமே நம்ம தலையில கம்த்திடுவானுங்க. எல்லாமே யாரையும் நம்பாதீங்க, இது மட்டும்தான் நம்பலாம். ஏன்னா பனை வெள்ளத்துல பனை மரத்துக்கு கீழே யூரியா போடுறத மேல மரத்து இருக்கிறது கிடையாது, பாலைவனத்துல வளையுது இல்லையா? அதனால காலையில் இவருக்கு அன்பளிப்பா ஒண்ணு கொண்டு வந்து யாருக்கு இவர் கொடுக்கறதுக்காக எனக்கு 2 கட்டி அன்பளிப்பு வந்துச்சு. ஒரு கட்டி என் நண்பர் கொடுத்து விட்டாரு, இவர் கொண்டு கொடுக்க சொல்லி. அதுல இப்ப காலையில ஒரே ஒரு பீஸ் நான் சாப்பிட்டுருக்கேன். இவ்வளவுதான். மொத்த 10 நாள் என்னோட டயட்டே வந்து ஒரு சின்ன 50 கிராம்ல ஒரு பீஸ் சாப்பிட்டுருக்கேன். நீங்க பனை மரத்துல போய் வாங்கிக்க, நம்பலாம். இல்ல நீங்க பனை மரம் வச்சுக்கீங்க, நம்பலாம். பேரிச்சை மரத்தை நம்பலாம் இல்லையா? நம்பலாம். அந்த தண்ணி இருந்தா போதுமாடா. அந்த தண்ணிங்கிற ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் போதும். அது எப்ப பிராக்டிஸ் வந்ததுக்கு அப்புறம், இப்பவே அது அந்த ட்ரை பண்ணக்கூடாது. சிஸ்டமேட்டிக்கா ஒழுங்கா படிச்சு 6 மாசம் ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வாஜர் எல்லாம் படிக்கலாம், புத்தகத்தை வச்சு படிக்கலாம். அதெல்லாம் சிறிதளவு தண்ணி குடிக்கும். இரவில் தொண்டை கீழே படி விஷயத்தை இறக்குவதற்கு அந்த அச்சு வெள்ளம் பயன்படும். எதுக்கு அச்சு வெள்ளம் சாப்பிட? டீ குடிக்கிறதுக்கு. அது அல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். நல்ல அதாவது தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்திடுறீங்க. இது வரைக்கும் காலை எந்திரிச்சு ஐயா என்ன சொல்றா இல்லையா எல்லாம் பண்ணிட்டு தொண்டை நான் அதெல்லாம் வேண்டாங்கிறேன், எல்லாம் வேண்டாங்கிற வாயை கொப்ப வச்சு இனிமா கொடுத்து ஏதோ பண்ணிட்டு ஒரு அச்சு வெள்ளம். இது அச்சு வெள்ளத்துக்கு பேர் மாத்திக்கிறீங்க, பேரை மாத்திக்கிறீங்க. அச்சு வெள்ளத்துக்கு என்ன வச்சுக்கிறீங்க? கருப்பட்டி. இனி பெயர் அடுத்த தலைப்பு இந்த புத்தகம் வரும்போது அச்சு வெள்ளத்தை தூக்கிடுவோம். ஏன்னா ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணி பாக்குறப்ப உண்மை தெரியுது. என்னால யூரியா போடுறான். இப்ப நான் காலையில அந்த குடிச்சு பார்த்தேன். அதுல எங்க காலையில என்னமோ கொடுக்குறாங்க, பார்த்தா இந்த சர்க்கரை வாங்கி வாயில போட்டேன். இவர் மேல தப்பு இல்ல, உற்பத்தியாளர் மேல தப்பு. வாயில வைக்க முடியல. கரிப்பு, இனிப்பு வேற கரிப்பு வேற. இனிப்போ சேர்ந்து என்ன வருது இல்ல? அது யூரியா சாப்பிடணும், கட்டாயம் கேன்சர் வரும். யூரியா அதிகமா திங்கிறவனுக்கு. நீ திங்க மாட்டேன், யூரியா போட்டு வருது இல்லையா? அது என்ன டெபாசிட் எதுல ரத்தத்தை டெபாசிட் ஆகி போச்சுன்னா ஒரு 7 இருக்கலாம். யூரியா பிளட்ல யூரியா 13 14 இருக்கலாம். 30 35 போச்சே, முடிஞ்சு கதை. இன்னைக்கு எல்லாரும் 35 செக் பண்ணி பாருங்க, எல்லாத்துக்கும் 18 20 இருக்கும். எல்லாருமே சாதாரண ஆகாரம் திங்கிறவங்க இல்லையா? ஆக சுத்தப்படுத்துற வாழ்க்கைக்கு வந்தா தான் தப்பிக்க முடியும். சுத்தம்ங்கிறது யோகத்துல 2வது நிலையாக நியமம் வேறு. நியமத்தில் அது 5 விதி இருக்குது. முதல் விதி சௌச சந்தோஷ தப. சமஸ்கிருதத்துல, தமிழ்ல தூய்மை அருளும் சுருக்கம் போட்டாரு திருமூலர். தூய்மை அருளும் சுருக்கமும் சௌசவ் என்று சொன்னாலே சமஸ்கிருதத்துல தூய்மைன்னு பேரு. எங்களுக்கு இதை புரிஞ்சதுக்கு ரொம்ப 10 வருஷம் ஆச்சு. சௌசம் என்ன பார்த்தா அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் போட்டுக்கிறது. சௌசம் சந்தோஷம் தபம். சௌசம்னா தூய்மை, சந்தோஷம் மகிழ்ச்சி, தபம்னா நல்லதுக்கு முயற்சி பண்றதுன்னு பேரு இல்லையா? அப்புறம் தான் வருது. அப்புறம் தூய்மை அருளும் சுருக்கம் புற செய்ய வாய்மை. அப்புறம் தூய்மை என்றால் உள் தூய்மையும் புற தூய்மையும் அர்த்தம். நான் என்ன புற தூய்மை மட்டும் பண்ணிக்கிறோம், அதை பண்ணிக்கிறேன். புற தூய்மை பண்ணிட்டு அக தூய்மை பண்றது இல்ல, உள்ள கழுவுறது இல்ல. இப்ப உள்ள கழுவாதனாலதான் சளி, உள்ள கழுவாதனால நோய். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கிறீங்க? எப்படியாவது விடுதலை தெரியுமா?
இங்க எதுக்கு நோக்கம் வந்திருக்கு, எப்படியாவது விடுதலை கிடைக்குமாங்கிறதான் காரணம். உள் சுத்தம் தெரியல, இப்ப எனக்கு விடுதலை தேவையில்லை, நான் விடுதலை நோக்கி தான் போயிட்டு இருக்கிற. ஆக விடுதலை என்பது உங்கள் கை இருக்கிறது, உங்கள் பழக்கத்தை மாத்திரதான் இருக்குது. அப்புறம் பட்டினி இருக்கும் பொழுது, இந்த பட்டினி இருக்கிறது என்னங்கிற கேள்வி. பட்டினி இருக்கும் பொழுது இந்த தண்ணீரை நெய் மாதிரி அருந்திக்கணும். அப்பப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷமானது அந்த 2 மணி நேரம் கேப் கொடுக்குறப்போ உள்ள இருக்கிற அனைத்து பொருளுமே நீ கற்பனை பண்ணி உள்ள என்னென்ன கோடிக்கணக்கான டிஎன்ஏ இருந்து அத்தனை இருக்கிற விஷம் இழுத்து நேரம் வரும். அதை 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கீழே இறக்கி விடணும். இறப்பையிலிருந்து பெருங்கலும் தள்ளி விடணும். முதல்ல அதாவது தொண்டையிலிருந்து இறப்பை வரைக்கும் இறக்கிட்டாச்சு. அதே அச்சு வெள்ளம் போட்டு இறக்கியாச்சு. அச்சு வெள்ளம் போட்டு இறக்கினதுக்கு அப்புறம் நீரை நெய் மாதிரி அருந்துட்டு வர்றீங்க. நீரை எப்படி அருந்துறீங்க, நெய் மாதிரி. இந்த லிட்டர் கணக்காங்கிறது அடியோடு மறந்துருங்க இல்லையா. அப்ப என்ன, தொடர்ந்து அருந்தி வரதுன்னு அர்த்தம். கொஞ்சம் காய 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 தொண்டை காயாம பார்த்துக்கணும் இறக்குற இல்லைங்களா. அப்புறம் அந்த பேரிச்சி மரத்தை இறக்கி விட்டே வரணும். அப்ப இறக்குறப்ப என்னாச்சுன்னா இங்க இருக்கிற கழிவுகள் எல்லாம் பெருங்குடல் ஓடிடும். பெருங்குடலுக்கு ஓடி அப்படியே கொண்டுட்டு போனீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு தான் சிரமமா இருக்கும். அப்புறம் போகப்போ அது சரியாயிரும். அல்ல சாயங்காலம் ஒரு வேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு மருந்தடிக்காத கீரை காய்கறிகள். எங்க போய் பழமுதிர்ச்சியில வாங்குறேன், அப்புறம் ரிலையன்ஸ்ல வாங்குற இந்த கதையில இருக்கக்கூடாது. நான் ரிலையன்ஸ் போய் வாங்குவேன் சார், நான் பழம், அந்த கதையெல்லாம் கிடையாது. ஆர்கானிக் இந்த கதையில நான் வேலைக்கு ஆகாது. நீங்களா தேடணும், அல்லது நாங்க சொல்லி கிளாஸ்ல சொல்லி எழுதி வச்சிருக்கோம். ஒரு 50 வகையான உணவுல தேடி தேடி எழுதி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பயிற்சியில வரும்போது பாத்துக்கலாம். ஆக மருந்தடிக்காத கீரை அல்லது காய் நீங்க தேர்ப்படுங்க. அதெல்லாம் கிடையாது கிடையாது அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு சொல்லியாச்சு, மருந்தடிக்காத கீரை காய்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். யார் தேர்ந்தெடுக்கணும்? நானா? நீங்க தான் தேடணும். அல்ல சொந்த விவசாயம் பண்ணுங்க. வீட்டுல 10 வீடு மாடி வந்தது, வீட்டு மாடி தோட்டம் போட சொல்லி அரசாங்கம் 4000 பணம் கொடுக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்க 4000 கட்ட தேவையில்லை, 2000 கொடுத்தா போது 4000 சாமானம் கொடுக்க போகுது. இனிமேல் மண்ணே தேவையில்லை, இல்ல நார்லயே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி என்ன மண்ணை நம்பல யாரு, மண்ணு கெட்டு போச்சு. சயின்டிஸ்ட் மண்ணுல கெட்டு போச்சு, இந்த மண்ணில சாப்பிடுற உணவுக்கு கட்டாயம் கேன்சர் வரும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா. தப்பிக்கணும்னா வீட்டு தோட்டம் போட்டுங்க, அல்லது நீங்கள் தேடுங்க. தேடுனா இப்ப நாங்க தேடங்காட்டி உணவு இல்லாம களை கண்டுபிடிச்சு. நீங்க ஒண்ணும் இல்லையே, கையில வெண்ணெய் கொடுத்தாச்சு, உருக்கருக்கு ஏன் முடியாது? கையில வெண்ணெய் கொடுத்தாச்சு, உருக்குன்னு சொன்னா கேஸ்ல உருக்கிறதா, அப்புறம் மேக்னெட் ஸ்டவ்ல உருக்கிறதா, அடுப்பு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ தான் தேடிக்கணும். அல்லது ஒழுங்கா வகுப்புக்குவாங்க, அல்லது புத்தகத்தை வாங்கி படிங்க இல்லையா. மாலை வரை வேண்டிய அளவுக்கு. இவர் கூட என்ன சொல்லியிருக்காரு, ஒரு சப்பாத்தின்னு சொல்லியிருக்காரு. சப்பாத்தி மலச்சிக்கல் உண்டாக்கும். அதுக்கு பதில் ஆல்டர்னேட் என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா அவள் போட்டுக்கலாம். கெட்டி அவள் போட்டு கொஞ்சம் கெட்டி 80 கிராம், அதாவது 80% ஃபைபர் கண்டென்ட் நார்ச்சத்து உள்ள பொருளையும் 20% அதை வச்சுட்டீங்கன்னா லூப்ரிகேட் நல்லா ஆயிரும், வலுவலுப்பு ஆயிரும், வெடிக்க நல்லா போயிடும். அப்படி பண்ண உடல் எடை அப்படியே குறைய ஆரம்பிக்கும். மெல்ல அப்படியே கிராஜுவலா குறையும். குறைஞ்சிட்டு ஒரு கட்டத்தில் உடல் எடை குறைய நின்று விடும். அதுக்கு பேரு தூய்மையான உடல்னு பேரு. ஆதாரம் தேவையில்ல, ஒரு புண்ணாக்கும் தேவை. அப்படி ஜாலி சுத்திக்கிட்டே இருக்கலாம். இது எத்தனை மாசம் வரப்போகுது? நாங்கெல்லாம் 30 வருஷம் பண்ண பாட்டை நீங்க காதல கேட்டு போய் கொண்டு வர போறீங்க. மிகப்பெரிய உயர்ந்த தத்துவத்தை கூட சாதாரணமா கொண்டு வர முடியும் நம்பிக்கையில நான் கீழே கொண்டு வந்திருக்கேன். அதை தான் இவரு அரவிந்தர் பண்ணார். இந்த அரவிந்தர் அவர் பேர் என்ன, ராமானுஜர். இந்த ஸ்ரீரங்கத்துல அவரை பத்தி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, மிக ஓம் நமோ நாராயண நமகன் என்னமோ ஒரு மந்திரத்தை சொல்லும் போது சொன்னாரு. ஆனா அது எல்லாத்துக்கும் சொல்லி பெரிய ஆளுக்கு தான் சொல்றாங்க, சின்ன ஆளுன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு தைரியமாக சொன்னார். இதுதான் மந்திரம் சொல்லிட்டு புரட்சி பண்ண. அந்த காலத்துல சாதாரண மக்கள் கூட மிகப்பெரிய கருத்துக்களை சாதாரண என்ன பண்ணாரு, புரட்சி பண்ணி மிகப்பெரிய புரட்சி பண்ண. அதே மாதிரி மிகப்பெரிய மெஞ்ஞானம்ல ஒரு புண்ணாக்கும் கிடையாது. யார் பசியை முறையாக நிறுத்தாத மெஞ்ஞானம். மெஞ்ஞானம்னா உடலை பற்றி ஞானம் அர்த்தம். ஒரே மெஞ்ஞானமா வானத்தான பார்த்துட்டு ஜபம் பண்றது அதெல்லாம் கிடையாது. புரியுதா? இந்த தத்துவ ஒட்டை செறிஞ்சிட்டு நீங்க தான் மெஞ்ஞானம். மெஞ்ஞானம் என்றால் பிசிக்கல் பாடின்னு பேரு. இந்த பிசிக்கல் பாடியில் இருக்கிற பயோ பிசிக்ஸ், பயோ கெமிஸ்ட்ரி, உடல் இயங்கியல், உடல் வேதியை பத்தி பேசுறதே ஞானம் பேரு. புரியுதா? இதுக்கு புரியுதா உங்களுக்கு? இதுதான் பயோ. இந்த பயோல என்னென்ன நடக்கிறது உண்மையை சொல்றான். உடலை பற்றி, உயிரை பற்றி, மனதை பற்றி. உடனே ஆன்மா கீன்மா கத்தை போட்டு எல்லாம் குழப்பி அடிச்சு இவனுக்கும் புரியாம அவனுக்கும் புரியாம இதெல்லாம் தப்பு. இந்த உடலை யார் நிறுத்துறாங்க, அதை ஜீரணீரை முறையாக யார் நிறுத்துறாங்களுக்கு தான் ஆணையத்தும் புரியும். ஜீர்நீரை சாப்பிட்டுட்டு இயற்கையை சாப்பிட்டு அதெல்லாம் கதை இல்லையா. யார் முறையாக நிறுத்த கற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அனைத்து நன்மைகளும் வரும். என்ன நன்மை? அனைத்து டோட்டல் ஃப்ரீ. அதாவது யாதனின் நீங்கியா நோதல், அதனின் நிலன். From what a man is free, from that his torments free வள்ளுவர் சொல்லுவார். ஆக எதிலிருந்து விடுதலை அடைகிறாயோ அதிலிருந்து உங்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும் அர்த்தம். நீங்க நன்மையின் மேல எதவே பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. நன்மை எதுவும் கிடையாது. நன்மை போல் தீமை பாரு, தீமை போல் நன்மை பாரு. புரிஞ்சுக்குங்க. நன்மை போல் தீமை, தீமை போல் நன்மை. புரிஞ்சுட்டீங்கன்னா நல்ல விளையாடலாம். இல்ல இது அருமையான கேம்.
இந்த உணவில்லாம வாழும் கலை வந்து எல்லாத்துக்கும் மிராக்கிள் நினைக்கிறேன். மிராக்கிள் கிடையாது, சாதாரண நிகழ்ச்சி. குட்டிக்காரன் போடுறது கூட 6 மாசம் பயிற்சி எடுக்கணும். இதெல்லாம் அப்படி இல்ல, சும்மா 100 நாள் அடாப்டேஷன். His body is undergoing chronic adaptation leading to survive on very few gallery ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. 132 பக்கம் எங்க அவர் போயிட்டாரு நினைக்கிறேன். 132 முக்கியமான பக்கம் நாசா ஸ்டடி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆகாரம் எல்லாம் மனிதர் வாழ முடியும்னு ஸ்டேட்மெண்டே கொடுத்துட்டாங்க. நீண்ட நாள் பயிற்சி பண்றதுனால உங்களுக்கு செக்ரேஷன் ஜூஸ் அதாவது செக்ரேஷன் ஆகிறது இல்ல, அதாவது கட்டுப்பாட்டில் இருக்கு. ஏதாவது சாப்பிட்டா தான் வந்து அந்த ஜூஸ் வெளியே வருது, சாப்பிடாத போது ஜூஸ் வர்றது இல்ல. அப்ப ஜூஸ் இருக்குது, அது கட்டுப்பாட்டில் இருக்குன்னுட்டான். His body is, my body is undergoing chronic adaptation. Chronic என்று சொன்னால் நீண்ட காலம் அர்த்தம். Chronic disease என்ன அர்த்தம்? நீண்ட கால நோய் அர்த்தம். சுகர் chronic disease, அல்சர் chronic disease, மூட்டுவலி chronic disease, சளி chronic disease மாதிரி chronic adaptation. தொடர்ந்து பயிற்சி செய்கின்ற பொழுது, தொடர்ந்து நிர்மலமாக்கில், தொடர்ந்து முயற்சி செய்தால் உங்கள் பசி தாகத்தை கட்டுக்குள் கொண்டு வந்துடலாம். பசிங்கிறது வாதம், பித்தம், சளி. ஆக இங்க பாருங்க, ஆக பற்றி இருக்கும் பொழுது அந்த உணவு பாதையில் படுகின்ற விஷயத்தை கீழே எடுக்குவதற்கு பேரிச்சம்பளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் குறைந்த உணவினால் மலச்சிக்கல் ஏற்படும், ரொம்ப முக்கியம். அங்க இப்போ பாருங்க, அப்படியே ஒரு 4 பேர் சொன்னா பாருங்க, காலையிலிருந்து மாலை வரை நீரை மருந்தாக இருந்து மாலை ஒரு வேளை மட்டும் மலச்சிக்கல் நீங்குவதற்கு வேண்டிய அளவு, மலச்சிக்கல் நீங்குவதற்கு வேண்டிய அளவு காய்கறிகள் உண்டு. மலச்சிக்கல் போக்குவதற்கு எதுக்கு நான் காய்கறி சாப்பிட சொன்னா சத்துக்கல்ல, எதுக்கு சத்து எங்க இருந்து வருது? காமா ரேடியேஷன் இருந்து வருது. நாங்க மேக்னட் ரேடியேஷன் நம்புறதில்ல, சூரியன் நாங்க நம்புறதில்ல, புரியுதா? நமக்கு மூத்த அப்பனை பிளாக் ஹோல் தான், கரும்பள்ளம் தான் மூத்த அப்பன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் தான் எல்லாத்துக்கும், அவதான் பிக் பேங் தியரிக்கு காரணம் அவர் தான். விரிதல் சுருங்குதல். ஆக விரிதலும் சுருங்குதல் நடந்து கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் மென்டல் ஃபோர்ஸ், இந்த 3 தான் இந்த பிரபஞ்ச டோட்டல் எனர்ஜி. இந்த 3 தான். ஒன்னே எலக்ட்ரானிக் ரெப்பல்ஷன், இந்த கிராவிட்டி அட்ராக்ஷன், இன்னொன்னு வந்து மென்டல் ஃபோர்ஸ். இந்த 3 தான். ஆக இந்த 3 இங்க புரிஞ்சுக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஆக நமக்கு சூரியனின் தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லை, காமா ரேடியேஷன் கூட தேவையில்லை, இந்த மேக்னட் ரேடியேஷன் கூட தேவையில்லை. நமக்கு தேவை எதுங்கிறது வருது, அந்த காமா ரேடியேஷன். அது மட்டும் பிளாக் ஹோல் இருந்து தப்பிச்சு வருது. அதுவும் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாலை ஒருவேளை கட்டாயம் வேண்டிய அளவுக்கு மலச்சிக்கல் நீங்குவதற்காக நீங்க காய்கறிகளை உண்டு வர வேண்டும். அதெல்லாம் போக சரியா, 4 நாள் சரியா. அப்ப இருந்தா இடையில கூட சாப்பிடலாம், நீங்க இடையில கூட சாப்பிடலாம். அவங்களே ஆமாங்க, அவங்களே செஞ்சுட்டு, ஆனா கடுமையான வேலை செய்யறவங்க ஒத்துக்கிறேன், ஆனால் அவங்களும் சுத்தப்படுத்தி ஆக வேண்டும். அவர்கள் என்ன பண்ணி ஆகணும்? எல்லாரும் பல்லு முளைச்ச குழந்தையில் இருந்து அனைவரும் உணவு பழக்கத்தை மாற்றி சுத்தப்படுத்தி ஆகணும். ஆமா, தண்ணி வந்து ஒரு ஆயில் தான், அது என்ன மாதிரி தான், லூப்ரிகேட் அண்ட் கிளீனிங் ஏஜென்ட். அது வாட்டர் என்ன சொல்றாங்கன்னா, human body is a air machine with water used as a lubricating and cleaning agent. So food is unnecessary and often damaging to the often அடிக்கடி. அதுதான் பெரிய விஷயமே. நீங்க தின்னுட்டே இருந்தீங்கன்னா டேமேஜ் ஆயிட்டே இருக்கும். இப்ப அது இருக்கட்டுங்க, நம்ம பிரச்சனை வந்து சாப்பிடுறது கூட, எனக்கு சாப்பிடுறது கூட தப்பு இல்லை, என்ன சாப்பிடுற ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, சுத்தப்படுத்தாதான் பெரிய பிரச்சனை. எழுதிக்கங்க, சாப்பிடுறது ஒரு குற்றம் அல்ல, சுத்தப்படுத்தலைன்னா அதுதான் மகா குற்றம். எழுதிக்கங்க. அதெல்லாம் நீங்க இயற்கை உணவா இருந்தாலும் சரியே, எல்லாம் பொதுவா உணவுன்னு வச்சுக்கங்க, சாப்பிடுறதுல ஒரு குற்றம் இல்லை. எது செய்யாம போனாலும் குற்றம், உள் சுத்தம். கழிவை பத்தி இங்க பேசாதீங்க. உள் சுத்தம்னா டோட்டல், அத ஃப்ரீ ஃப்ரம் ஆல் வேஸ்ட். எங்க ஒரு அமீபா உள்ள இருக்க டிஎன்ல இருந்து பாய்சன் கூட வெளியே இருந்தாகணும் டோட்டலா, புரியுதா? அந்த டோட்டல் பாய்சன் வெளியே வரணும். அதுக்கு இந்த 6 மாசம் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். சும்மா இனிமா கொடுத்து வெளிக்கு போறதெல்லாம் சிலர் சொல்லுவாங்க, காலை வெளிக்கு போனேன் சார், ஒண்ணுக்கு போனேன் சார், அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, புரியுதா? அப்பதான் இந்த பாடி என்ன ஆகுதுன்னா, வெளியிருந்து நைட்ரஜனை என்ன பண்ண உறிஞ்ச ஆரம்பிக்கும், உறிஞ்சு புரோட்டீன் கொடுக்க ஆரம்பிக்கும். சும்மா தின்னு போட்டு இந்த கிளீனிங்ல வரணும். இது தனி பயிற்சி, தனித்து செய்ய வேண்டும், கூட்டாஞ்சோர்ல செய்ய முடியாது. நாங்கள் இந்த மொத்தத்துல ஒருத்தரை மட்டும் எதிர்பார்க்க, யாருன்னு பாத்துங்க, யாராவது ஒருத்தராவது நீங்க வரப்போறீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. புத்தகம் வாங்காத கூட நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம், தனியா போன் பண்ணி நான் பயிற்சி எடுத்துக்கன்னு கூட சொல்ல வரலாம், புரியுதா? எங்களுக்கு தேவை இந்த 35 பேர் தேவையில்லை, ஒருத்தராவது புரிந்து கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. சரி, உடல் இழத்துக் கொண்டே வரும், உள்ளே சேர்ந்த விஷயங்கள் வெளியேறும். உடலின் ஆரோக்கியம் உடல் பலத்தை விட மேன்மையானது. வரிசை கிரமமாக படிப்படியாக இப்ப நேச்சர் வந்தாச்சு, எல்லாருமே நேச்சர் இயற்கை உணவு வந்தாச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக மாறி மாறி நீர் உணவுக்கும் காற்று உணவுக்கும் மாற முடியும், அல்லது இந்த உடம்பு தானே தள்ளிட்டு போயிடும். தானே என்ன பண்ணுது, தள்ளிட்டு போகுது, உணவே வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறது தானாவே. ஏன்னா பசி தாகம் கட்டுக்குள் இருக்கின்ற பொழுது உணவு வேண்டாம் சொல்லுவோம். இதெல்லாம் 6 மாசத்துல வந்துடலாம். இப்ப ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அப்ப கடுமையாக உழைக்கின்ற பொழுது வாட்டர் பேலன்ஸ் மாறுது இல்லையா, வாட்டர் பாடி மாஸ், அதுக்காக நீங்க தண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்போ ஒண்ணும் இல்லை, இப்ப நான் பேசும் பொழுது எவாபரேட் ஆகும், ஹீட் ஆகும் பாடி இல்லையா, ஃபிரிக்ஷன் உண்டாகும், ரொம்ப முக்கியம்.
ஆக இப்ப என்ன சொல்றாரு, ஹியூமன் பாடி ஏர் மிஷின்ங்கிறாரு. அப்ப மிஷின்னாவே ஃபிரிக்ஷன் வரும். ஹியூமன் பாடி ஏர் மிஷின்ங்கிறார், காற்றால் அடைத்து. அப்ப இதுக்கு ஃபிரிக்ஷன் எங்க? உடம்புல பூரா ஃபிரிக்ஷன். குறிப்பா 300 ஜாயிண்ட் இருக்கு, பிறக்கிறப்ப 350 இருக்குது, பெருசாக இந்த ஜாயிண்ட் உராய் குறைக்கூடாது. இவ்வளவுதான். இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு 3 மணி நேரம் பயிற்சி பண்ணலாம். நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். ஒரு 4 மணி நேரம், அதுக்கு 500 ரூபாய் ஃபீஸ் வச்சிருக்கேன். விரைவில் இங்கே தொடங்க போற கரூரில் முடிஞ்ச எல்லாம் வந்து கலந்துக்குங்க. அவர் பேர் சவுந்தரராஜன், பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியர், இந்த சிவில் இன்ஜினியர், இந்த கெமிக்கல் இன்ஜினியர், இதுல விஸ்கோஸ்ல வேலை செய்ய அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் இந்த வேலை தெரியாது, இது எதாவது தியானம் தாபம் எல்லாம் போய் அடிபட்டு பாடி பஞ்சர் ஆகி கெட்டு போய் குட்டிச்சேரி கடைசியில் நம்மகிட்ட வந்தார். இப்பதான் ப்ராஜெக்ட் பண்றாரு. ஒரு கெமிக்கல் இன்ஜினியர், பிஏ கெமிக்கல் இன்ஜினியர். அவர் எத்தனை கேள்வி கேட்டு பாருங்க. நான் சாதாரண எஸ்எல்சி படிச்சு வந்தா, கெமிக்கல் இன்ஜினியர் பிஏ முடிச்சுட்டு பெரிய படிப்பு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அவருக்கு புரிய வைக்கிறதுனா அவருக்கெல்லாம் புரியும் பொழுது ஏன் உங்களுக்கு புரியாது? ரொம்ப சாதாரணமானது. இந்த பையனுக்கு புரியும் இல்லையா? இதுக்கு படிப்பு தேவையே கிடையாது. ஆர்வம் இருந்தால் நீங்க புரிந்து கொள்ளலாம். ஆக வேலை செய்கின்ற பொழுது அப்படி நீங்க என்ன பண்ணா, அந்த வந்து நீங்க தண்ணி தேவைப்படும் இல்லையா? உடம்பு எவாப்ரேட் ஆகும் இல்லையா? இன்னைக்கு சைக்கிள் விடவும் தண்ணி தேவை, உங்களுக்கு சைக்கிள் வேணாலும் தண்ணி தேவை இல்லையா? நாம என்ன பண்றோம், ஆகாரத்தை போட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஆக தண்ணீர் என்பது ஒரு எண்ணெய் மாறிட்டான். ஆக இந்த மாதிரி பயிற்சி வருகின்ற பொழுது அந்த வேற கடின உழைப்பு செய்கின்ற பொழுது நம்ம தண்ணி பேலன்ஸ் பண்ணி மயக்கம் வந்துடும் இல்லையா? டீஹைட்ரேஷன், அதுக்கு டீஹைட்ரேஷன் வர சொல்ல இல்லையா? அது தண்ணீர் இழப்பு வரக்கூடாது இல்லையா? அந்த இழப்புக்கு அதுக்கு பொருந்தாது, இதுக்கு பொருந்தும் இல்லையா? அப்படி மாத்தி தண்ணி. ஆமா, அப்படி வரி. ரைட். அப்ப இங்கதான் பாருங்க, இந்த பியூர் பாடி, அதாவது சுத்தமான ரத்தம். சுத்தமான ரத்தத்தில் எந்த கிருமி உயிர் வாழாது. சுத்தமான ரத்தத்துல எந்த கிருமி உயிர், நான் இல்ல, லூயிஸ் பாஸ்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மறந்துட்டாங்க எல்லாமே. கிருமியினால நோய் வருது, ரைட். ஆனா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அதாவது பியூர் பாடி என்ன சொல்றாரு, இந்த பியூர் ரத்தம், சுத்தமான ரத்தம் நோய்க்கு எதிராக தன் கதவுகளை மூடிக்கொண்டு எழுதுறாரு. அருமையான கான்செப்ட், எல்லாம் மறந்துட்டாங்க. சொல்லிக் கொடுங்க, எவ்வளவு சொல்லி தரலாம். நாம கற்க கசட கற்ப கற்ப எம்சி ஸ்கொயர் போடு, ஏ பிளஸ் போடு, மனப்பாடம் பண்ணி ஓடு 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 ஓடு. எங்க சொந்தமா சிந்தி குட்டீங்க? இப்ப நாங்க இதெல்லாம் புடிச்செல்லாம் எழுதிட்டு வர்றோம். எனக்கு லூயிஸ் பாஸ்டருக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கும் பயோகெமிஸ்ட்ரி சம்பந்தம் இல்லை, எனக்கு பயோபிசிக்ஸ் எதுவும் சம்பந்தம் கிடையாது, இன்ஜினியரிங். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்படித்தான் வாழ்க்கை, இப்படித்தான் உலகம் நம்ம புரிஞ்சுட்டோம், வெளியே கொண்டு வர்றோம். நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அதை காடு மடையெல்லாம் தேடணும் அவசியம் கிடையாது. மணி 12:45 ஆச்சு. இமயமலையின் உச்சியில உணவுக்கு எந்த ஆதாரம் இல்லாத இடத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எழுதுறாரு. உணவுக்கு இதே கான்செப்ட் தான். எந்த ஆதாரம் இல்லாத இடத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பசி என்னாச்சு, அவருடைய தாக்கம் என்னாச்சு என்பதை நாம் கேள்வி கேட்க வேண்டும். இதற்கான கல்வியாளர்கள் வர வேண்டும், இதற்கான ஆராய்ச்சியாளர்கள் வர வேண்டும். இது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் உணவை உண்டு கொண்டு வாழ்கிறோம், ஆனால் உணவு இல்லாத இடத்துல இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் நம்மையும் இயற்கை வாழ வைக்கிறது, அவர்களும் இயற்கை வாழ வைக்கிறது. ஆக இந்த ஆராய்ச்சியாளர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். உணவு இல்லாமல் எப்படி வாழ முடியும் ஆராய்ச்சி பண்ணாதான் இவர்களை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அந்த முக்கியமான செய்தி, அதுக்கு போன் பண்ணும்போது அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன், வந்து திருச்செங்கோட்டில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அறிமுக கோட்டை ஏற்படுத்தி சொல்லியிருக்காரு. இப்போ 4 நாளுக்கு பதில் சொன்னாரு. அவர் போன் நம்பர், அதுக்கப்புறம் தான் அவர் போன் நம்பர் வாங்கி இதுலேயே குறிச்சு வச்சேன். போன் நம்பர் எப்படி பார்த்து இங்கேயே பக்கத்தால் இருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. ராமானுஜர் பத்தி ஒரு செய்தி சொல்றேன். ராமானுஜர் பத்தி 3 கான்செப்ட் சொல்றாரு. இயற்கை விட்டு விடுதல் எனக்கு ரொம்ப புரியல. இயற்கை விட்டு விடுதல்னா இயற்கையினுடைய துண்டிப்பிலிருந்து விடுறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேரு பிரகிருதின்னு பேரு, பிரகிருதின்னு இயற்கையின் பேரு. இந்த மூல பிரகிருதி விட்டு விடுதல், அப்புறம் திவ்ய தேகமா மாறுதல், திவ்ய தேகம் நிலைத்திருத்தல்னு பேரு. ஆக இந்த திவ்ய தேகம் என்னன்னா, இந்த பிரகிருதி என்னன்னு இயற்கையினுடைய சக்தியை துண்டிச்சுக்கிறதுன்னு பேரு. அதாவது இயற்கையிலிருந்து வாங்கக்கூடியது, அது திருப்பி கொடுக்கறதுன்னு பேரு. இப்ப இயற்கையிலிருந்து வாங்கிட்டு இருக்குமா இல்லையா, திருப்பி கொடுத்தல் அதுக்கு பேரு. இது வரைக்கும் சாப்பிட்டு இருந்தோம், சாப்பாடு நிறுத்தினதுக்கு அப்புறம் நீங்க வள்ளலாக நீங்க மாறுறீங்க. எதா மாறுறீங்க? வள்ளல்களாக மாறுறீங்க. இது வரைக்கும் தின்னுட்டு இருந்தோம், வாங்கிட்டு இருந்தோம், இனி என்ன பண்ற, திருப்பி கொடுக்க போறோம். ஏன்னா உலகத்தை எத்தனை பேர் பட்னியா கிடக்கிறான்னு தெரியுமா? அதை நினைச்சாகு நாம பழக்க வழக்கத்தை மாத்தி ஆகணும். எத்தனை பேர் இலங்கையில எத்தனை பேர் குடுமை அனுபவிக்கிற பாத்தீங்களா? தீர்க்க முடியாத குடு, அதை நினைச்சாகு உங்க பழக்க வழக்கத்தை நீங்க மாத்தி ஆகணும் இல்லையா? அப்ப மாத்துக்கிறவங்க வள்ளலாக மாறுறீங்க. அப்ப இந்த உடம்பு திவ்ய தேகமா மாறிவிடுகிறது. அதாவது அண்டம் சுருங்கின் அதற்கு அழிவில்லை, பிண்டம் சுருங்கின் பிராணம் நிலை பெறும், உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல. உண்டி சுருங்கனா உபாயம் பலவுல, அதாவது ஊனை சுருக்கி உள்ளலிகான்னா அது தேவார திருவாசல் வருது. ஆக திருமந்திரத்தை நீங்க நம்பணும், அல்ல திருக்குறளை நீங்க நம்பணும், இந்த சார்லஸ் டார்வினை நம்பணும், அதே மாதிரி டாக்டர் அர்னால்ட் அக்ரெட்டிங் நம்பணும், இனியனை நம்பணும், வெங்கடேஷன் நம்பணும். நம்பித்தான் நாங்க இறங்கி வரணும். எல்லாமே சட்டப்படி சரியாக இருக்கிறது, இயற்கை சட்டத்தின்படி நடக்கிறது. மலைப்பிரசங்கத்தில் ஒரே ஒரு செய்தி, இயேசுநாதர் ஒரு மலைப்பிரசங்கத்தில் சொல்றாரு,
ரொம்ப முக்கியமானது 12 பாயிண்ட் சொல்றாரு. அதுல ஒரு முக்கியமான 11வது பாயிண்ட், எனக்கு பின்னால் வருகின்றவர்கள். அது மொத்தத்தில் உலகத்தில் அத்தனை பேரையும் சொல்றாரு. நீங்க நினைக்கிறீங்க ரோம் இருக்கிற போப்பு நினைக்கிறீங்க, அது கிடையாது. உலகத்தில் எல்லாத்தையும் ஒரே அடிக்கிறார். எனக்கு பின்னால் வரவங்க இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டு பல அற்புதங்கள் செய்வார்கள். நீங்க அவர் சொல்றதை கேளுங்கன்னு எழுதினார். நான் சொல்ல ஏசுநாதர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா? ஏசுநாதர் வாழ்ந்துட்டு போய் 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் எழுதுனாங்க. சில கூடுதல குறையில இருக்கலாம். ஆனால் அதுல முக்கியமான பக்கம் மலைப்பிரசங்கத்துல எனக்கு பின்னால வருகின்றவர்கள் இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய சக்தி, உங்களுடைய எல்லாமே அந்த பிளாக் ஹோல்ல வரக்கூடிய அந்த கருந்துளையில வரக்கூடிய அந்த காமா கதிர் மூலமா தான் உடம்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் மாற போறதில்ல. இதுதான் அந்த பிக் பேங் தியரி. சுருங்கிறது வெடிக்கிறது இல்லையா? இதுல இருந்து தப்பிச்சு போறதா மனித குலம். இயற்கை தான் அழிந்தாலும் தன் குழந்தை அழியக்கூடாது என்பதற்கு தெளிவாக இருக்குது. ஆக இயற்கை தன்னை அழித்துக் கொள்ளும், ஆனால் மனிதனை அழிய விடாது என்பதுதான் இதுல காரணம். கேளுங்க. மதமே கிடையாதுன்னு சொன்னீங்க, அது ஒரு புது சிந்தனையா இருக்கு. ஆமா, சித்தர்கள் ஒரு அடையாளமே இல்லாம தான் இருந்திருக்காங்க. ஆமா, அடையாளம் கிடையாது. சித்தருக்கு அடையாளமே கிடையாது. நேற்று கூட நம்ம என்ன கேட்டுச்சு, அம்மா சித்தருக்கு அடையாளமே கிடையாதுமா, மதம் கிடையாது அப்படி ஒண்ணு இல்ல, எல்லாமே இயற்கையோட குழந்தைங்க. மதம் எப்படி மதம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்க, இடையில வந்து அதாவது மதம் என்ன பண்ணுச்சுன்னு, அதாவது பிராமன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் இதெல்லாம் வந்து நாம செய்யற சராசரி பழக்கங்கள், சராசரி உணவு, அந்த உழைப்பு செய்யறோம் இல்லையா, அதாவது உடலுழைப்பு செய்கின்ற ஒரு வேலை, அப்புறம் வந்து அரசியல் செய்கிறது ஒரு வேலை, பாடம் சொல்லிக் கொடுக்க ஒரு வேலை, உண்மையை சொல்றது ஒரு வேலை. இந்த 4மே பாத்தீங்கன்னா அந்த கேடல் வருது. உண்மையை சொல்றது பிராமன் பேரு இல்லையா, சத்திரியன் ஆட்சியாளர்னு பேரு, வைசியனை வியாபாரம் பண்றன்னு பேரு, கீழே கடின வேலை செய்யணும் சூத்திரன்னு பேரு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் அடிப்பில் சொல்லப்படுவது தவிர பிறவி அடிப்பில் அல்ல என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன பண்றான், பிறவி அடிப்பில் பேசுறான், நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நான் என்ன இப்ப யோசிச்சு பாருங்க, என்னால சைக்கிள் ஓட்ட முடியும், சைக்கிள் ரிப்பேர் பண்ண முடியும், அது சூத்திர வேலைன்னு வச்சுக்கங்க. நான் என்ன ஒழுங்கா பாலிடிக்ஸ் பண்ண முடியும், அரசியல் பண்றேன்னு வச்சுங்க, ஒழுங்கா பாடம் படிக்கணும்னு வச்சுங்க, ஒழுங்கா நீதி சொல்ல முடியும். இந்த 4மே எங்கிட்ட இருக்கு. யார்கிட்ட இருக்குது? இந்த 4மே எங்கிட்ட மட்டும்தான் இருக்குதா, உங்ககிட்ட இல்லையா? அப்ப 4 கேரக்டர் மனுஷன் இருக்குன்னு அர்த்தம். இவன் என்ன பண்ணிட்டான், பிறப்புல கொண்டு அடிச்சுட்டு போயிட்டான். அதான் வள்ளுவர் கோபத்தில் எழுதினாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எழுதினாரு. சிறப்பு ஒவ்வா செய்தல் வேற்றுமையானார். சின்ன சின்ன வேலைகளை தான் வித்தியாசம் இருக்கு. இப்ப டிரைவரா இருப்போம், கண்டக்டரா இருப்போம், பேசஞ்சரா இருப்போம். அதே பேசஞ்சர் கண்டக்டரா மாறலாம், அதே கண்டக்டர் டிரைவரா மாறலாம். இதுதான் சயின்ஸ். மதம் தேவையில்லை. யார் சொன்னாங்க? பிரபஞ்சத்துக்கு மதம் கிடையாது, எதுக்குமே மதம் கிடையாது. ஆனால் மதங்களும் இந்த கலையை ஆதரிக்க வேண்டும். அதை மக்களுடைய முன்னேற்றத்துக்கு இறங்கி வரணும். எவனும் இறங்கி வர மாட்டான். தப்பித்துக் கொள்ளுங்கள், இதை விட்டு வழியே இல்ல. எந்த மதங்களும் இறங்கி வர போறது இல்ல, எந்த பணக்காரன் இறங்கி வர போறது இல்ல. சமூகத்துக்கு 4 தூணுங்க, நான்லாம் படிச்சிருப்பான். 4 தூண் சமூக முக்கியமான தூண். அரசியல் அமைப்பு, அரசியல் அமைப்பு, அப்புறம் சட்டத்தை இயற்றும் அமைப்பு, லா மேக்கிங் பாடி, அப்புறம் ஜுடிஷியஸ் நீதிமன்றங்கள், அப்புறம் பிரஸ் ரிப்போர்ட். இந்த 4 தான் ஒரு ராணுவம் அதுல வராது, ராணுவ காப்புக்கு வருது. இந்த 4 பேசிக் இல்லையா? சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அமைப்பு, சட்டத்தை உற்பத்தி பண்ற அமைப்பு, நீதிமன்றங்கள், தகவல் தொடர்பு சாதனங்கள் இல்லையா, லா மேக்கிங், லா ஜுடிஷியஸ், பிரஸ். இந்த 4 சேர்ந்துதான் ஒரு பில்லர் மாதிரி இருக்கும். இந்த 4மே மக்களை எந்த வகையில் முன்னேற்ற வேண்டும் என்ற கொள்கை கோட்பாடு கிடையாது. அது இப்ப ஏற்பட்ட தவறு இல்ல, ஆதி காலத்தில் ஏற்பட்ட தவறு. ஆக அதை மாற்றுவதற்கு நாங்கள் ஒரு சிறு முயற்சி செய்யறோம். இந்த முயற்சி நீங்களே எவ்வளவு முயற்சி பண்றீங்க பாரு. ஐயாலாம் பாரு கஷ்டப்பட்டு உங்களை இழுத்துட்டு வர்றாரு இல்லையா? இது பெரிய வேலை. நாங்க செய்யறதை விட அவர் ஐயா ஜேக்கப் செய்யறது பெரிய வேலை இல்லையா? நாங்கள் ஒரு சிறு முயற்சி பண்றோம். பெரிய கடல்ல ஒரு சிறு அளவு ஒரு சக்கரை தண்ணி கலந்துருக்கணும் இல்லையா? நிச்சயமாக கடல் சக்கரை தண்ணியா மாறுன்னு நினைக்கிறோம். அப்படி வரும் நினைக்கிறோம். ஆக அந்த மதங்களும் மார்க்கங்களும் அரசியல்வாதிகளும் இறங்கி வந்து கொஞ்சம் இந்த கலையை ஆதரிக்கணும். அப்பதான் வேலையில அப்பதான் நோயற்ற தகவல் மாற முடியும். நீ விவசாயத்துக்கு மாற்று தீர்வு, குழந்தைகளுக்கு நல்ல விவசாயம் கிடைக்கணும், நல்ல 18 வயசு குழந்தை வரைக்கும் நல்ல உணவு கிடைக்கணும், இயற்கை உணவு கிடைக்கணும், நல்ல பழங்கள் காய்கள் கொடுத்து நல்லா வளர்த்தணும் இல்லையா? அதற்கு அப்புறம் தான் நாம் மாற வேண்டும் என்று வள்ளுவரே சொல்கிறார் இல்லையா? அருந்தியது அற்றது போட்டின் பிறக்கிறப்பெல்லாம் ரசாயம் வந்தா, அதற்கு அப்புறம் தான் அருந்தியது அற்றது போட்டின்னு சொன்னார். மருந்து என்ன வேண்டாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போட்டின்னு அதான் பொருள். அப்ப மருந்து வேண்டாம்னா உணவு வேண்டாம்னு தான் அர்த்தம். இன்னைக்கு என்ன சொல்றீங்க, விஞ்ஞானம் என்ன சொல்றாங்கன்னா ஃபுட் பாய்சன் சொல்றான். அங்க வெர்பு ஒன்று போடணும். ஃபுட் பாய்சன் சொன்னா 2 நவுனு நடுவுல ஒரு வெர்பு ஈசு போட்டது அந்த மண்டையில ஏறுது. ஃபுட் பாய்சன் சொல்லி யாருக்குமே புரியுறது இல்ல. ஃபுட் பாய்சன் என்னன்னா யாருக்கு இந்த ஃபுட் இஸ் பாய்சன் சொன்னா டங்குன்னு மண்டையில இறங்கின மாதிரி இறங்கும். இவனுக்கு ஃபுட் பாய்சன் நாம ஃபுட் பாய்சன் கத்துறான். ஃபுட் இஸ் பாய்சன் சொன்னா தான் யோகியம். ஏன் ஈஸ் போட மாட்டேங்கிற? ஈஸ் போட்டா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஈஸ் போட்டா தெரிஞ்சு போயிடும், வினைச்சொல் போட்டா தெரிஞ்சு போயிடும். நவுன சொல்லிட்டு போ. ஃபுட் அது நவுன் தான், பாய்சன் அது நவுன் தான்.
இது 2 நவுன் சேர்ந்து ஒரு பொருளை தராது இல்லையா? 2 நவுனுக்கு நடுவுல ஒரு வெர்ப போட்டாட்டா மண்டையில ஜெயின்னு ஏறும் இல்லையா? ஃபுட் இஸ் பாய்சன் மறந்துடாதீங்க. இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டான் ஃபுட் இஸ் பாய்சன். அந்த பாய்சன் தான் நம்ம எலிமினேட் பண்றோம். ஆக கூட்டி கடிச்சு பாத்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு வெளிக்கு போகுது ஒத்துக்கிறேன், ஒண்ணுக்கு போகுது ஒத்துக்கிறேன், பல்லு விளக்குற ஒத்துக்கிறேன், இடையில இருக்கிற தோல் இருக்கிற கழிவை கரைச்சி வெளியே எடுக்கிறீங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா நீங்க இயற்கை சக்தியில வாழ்றீங்க. புரியுதா? எல்லாருமே அந்த வான்காந்த சக்தி என்கிற அந்த காமாக்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தேவையெல்லாம் பசிக்குது, தேவையெல்லாம் தின்று இருக்கிறேன், தேவையெல்லாம் வெளிக்கு போறேன், தேவையெல்லாம் ஒண்ணுக்கு போறேன், தேவையெல்லாம் பல்ல வளர்க்குறேன், தேவையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறோம் இல்லையா? அப்படி கூட்டி கரைச்சு பார்க்கும் பொழுது நான் சாப்பிட்டு வெளியெடுத்துறேன் என்ற எடை 74 கிலோ. மனசுல வச்சுக்க, எழுதிங்க 74 கிலோ. இப்ப என்ற எடை 54 கிலோ. எத்தனை வருஷம் பட்னியா இருந்தாலும் உள்ள இருக்கிற எந்த சக்தி குறையாது. ஏன்னா என்னை காப்பாற்றுறதுக்கு இந்த டிஎன்ஏ போராடும். ஐயோ விட்டா கொண்டு விடுன்னு அது ஸ்டெடியா நிக்குது. இவனை கொல்ல விடக்கூடாதுன்னு அது தூய்மையில தான் வாழுது. எதுல வாழுது? உள்ள இருக்கிற எல்லா பொருளுமே தூய்மையில் வாழுகிறது. அப்ப பட்னி போட போட என்னுடைய உள்ளுறுப்புகள் வலிமை அடைகிறது. ஃபுல் ரெஸ்ட், எந்த வேலையும் தூங்கிட்டே இருக்கிறதால தான். அப்ப நானும் ரெஸ்டா இருப்பேன், உடம்பு இயங்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஹியூமன் பாடி ஏர் மிஷின். ஆக ஃபுட் அன்னெசரியா மாறுது. எப்ப அன்னெசரி? சரி, எப்ப தேவைன்னு கேட்டீங்கன்னா இன் ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு. இன் கேஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஏதோ ஒரு வேலைக்கு போறீங்க, கடின உழைப்பு போறீங்க, சைக்கிள் போறீங்க, ஒரு மரம் வெட்டுறீங்க, உழவு ஓட்டுறீங்க, டிராக்டர் ஓட்டுறீங்க, அப்பதான் நீங்க இயற்கை உணவுக்கு போகணும். எப்ப போகணும்? அப்ப இயற்கை உணவு தான் சொல்றான். இட்லி தோசை ரெக்கமெண்ட் பண்ணல. ஏன்னா அதை சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்குது. நான் விட சாப்பிட்டு இருங்க, ஒரு வாரம் இருந்துக்காரு, நான் வேணா காட்டுறேன். 3 வேளை இட்லி சாப்பிட்றேன். காலையில் இட்லி, மத்தியானம் சோறு, அப்புறம் ராத்திரி சப்பாத்தி ஃபுல் கட்டு, அப்புறம் அடுத்த நாள். இப்ப 3 நாள் சாப்பிட்டோம்னா கடுமையான 5 நிமிஷம் இருக்குது, கடுமையான காய்ச்சலும் கடுமையான சளியும் ஏற்பட்டு விடுகிறது. எதை தின்னு போய்? இட்லி தோசை பூரி தின்னு போய் என்னோட சளி. நான் எதுக்கு அதை திங்கணும்? நோய் பண்றனால விட்டுட்டேன். ஏன் இட்லி தோசையை விட்டுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு நோயை தருகிறது. நோயை தர்றதுனால எதை விட்டுட்டேன்? இட்லி தோசை விட்டுட்டேன். எனக்கு எது ஆரோக்கியம் தருதுன்னா சும்மா பசி இல்லாம இருக்கிறது ஆரோக்கியம் தருது. இதுதான் மிகப்பெரிய ஆரோக்கியம். இதை தனித்து இருக்குது, புகழ் வாய்ந்து தருது. அதாவது தோன்றின் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலில் தோன்று. எங்க போறையோ அங்க புகழ் வந்ததை நீ போகணும், இல்லைன்னா அங்க போகவே கூடாது. ஆக இங்க வந்தா 4 பேர் கேட்கறீங்க பாருங்க, அதுதான் எனக்கு கிடைத்த பெருமை. லிப்டன் டீ வந்து இங்கிலாந்துல முதல் அறிமுகப்படுத்துறான். லிப்டன் டீயை சும்மா கொடுத்து அறிமுகப்படுத்துறான். உங்களுக்கு சும்மா பாக்கெட்டை கொடுத்து சும்மா உங்களை அறிமுகப்படுத்துறான். அதுக்கப்புறம் அவன் காஃபி கொண்டாந்து கொடுத்த காஃபி கஃபீன் உள்ளது, பயங்கரமான விஷத்தன்மை உடையது. காஃபி குடிச்சு பழகிட்டீங்க, என்னைக்கும் தப்பிக்க முடியாது. ஏன்னா அது கஃபீன்ங்கிற பாய்சன் இருக்கு. அதனால அவன் புற்றுநோயில சாகுறான். அதனால உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் என்ன கேட்கற? நீங்க அதுக்கு பிறகு பணம் எல்லாமே சாப்பிடலாம். பணம் எல்லாமே அதுல எல்லாம் யாரோ கோவிச்சுட்டு போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பணம் 72 பக்கம் இந்த புத்தகத்துல அது உண்மையை படிச்சு காமிச்சிருந்தாங்க. 2 டாக்டர் என்ன சொல்றாங்க பாரு, 72 பக்கத்துல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 2 டாக்டர் ஃபாரின் டாக்டர்ஸ். 2 டாக்டருங்க இந்த கண்ணாடி கூட கழட்டிடலாம். ஒரு மாசம் பிராக்டிஸ் பண்ணி இந்த கண்ணாடி கழட்டணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அது இப்ப இல்ல, எங்களுக்கு டைம் இல்லை. எனக்கு கரைச்சிடலாம். 32 பக்கம் படிச்சிருங்க. புத்தகம் வாங்கி போய் படிச்சிருங்க. 32 பக்கம் கண்ணை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த 72 பக்கம் முக்கியமான பேஜ். நல்ல கேள்விதான். இந்த மூலிகை, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு அருமையான உலக புகழ் பெற்ற 2 பேர் எழுதுறாங்க. யார் அவங்க பேர் என்ன கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர். இது வந்து மூக்கஸ்டஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம்னு பேரு. இவர் மைண்டை வச்சு ஹீல் பண்ற முறைன்னு பேரு இல்லையா? ஹீலிங்னா ஒரு தீட்சை அல்லது ஒரு பயிற்சி அல்லது ஒரு முறைன்னு பேரு. ஹீலிங்னா ஒரு வகையான தீட்சைன்னு பேரு அல்லது ஒரு வகையான பயிற்சின்னு பேரு. ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை 2 பேர் கூட்டா எழுதுறாங்க. 2 பேர் கூட்டா எழுதுறாங்க. ஒருத்தர் பேரு ரிச்சர்ட் சாம்ஸ் எம்டி, அவர் அமெரிக்க டாக்டர். இன்னொருத்தர் வந்து செக் ஸ்டெயின் எம்எஸ் பிளஸ் பிஹெச்டி பண்றார், ஹிப்னாட்டிக்கல் பிஹெச்டி பண்றார். அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்ட நூல் எழுதுறாங்க. எல்லாமே இந்தியாவை பத்தி ஆராய்ச்சி எழுதுறாங்க. அவன் கீழே எழுதுறான், இந்த முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு தான். டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ். டோட்டல் ரிலையன்ஸ் நம்பிக்கை. டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ், மெடிசின்ஸ் அண்ட் ஹெர்பல். பாருங்க, ஹெர்பல் என்ன? டோட்டல் எல்லாமே. இதை நீங்க நம்புறது முட்டாள்தனம் எழுதுறான். நம்புறது முட்டாள்தனம்டா. அது என்ன பண்ண தெரியுமா? நோயை தற்காலிகமாக அழுத்தி வைத்து பிற்பாடு நோயை அதிகமாக்குறது. எதை நம்புவீங்க நீங்க? சொல்றது நான் சொல்ல, 2 டாக்டர் சொல்றாங்க, எம்எஸ்சி எப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹெர்பல்ஸ் மூலிகை இதெல்லாம் நம்புறது ரொம்ப தப்பு. அது என்ன பண்ண தெரியுமா? நோயை அழுத்தி வைத்து பிற்பாடு நோயை அதிகமாக்குது. மருந்துகள்
தமிழ்ல சொல்ற மருந்துகள், மூலிகைகள், வைத்தியங்கள் ஆகியவற்றை மொத்தமாக நம்பி இருப்பது தவறு. அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறியை தற்காலிகமாக மறைத்து வைத்து பிற்பாடு நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகிறது. இதுக்கு என்ன பதில்? இல்ல வேலை நபிகள் நாய் வழித்துக்கு பண்றீங்க. அவர் என்னைக்கு அசைன்னு சொன்னதா? என்னைக்கு பிரியாணி சாப்பிட்டாரு, என்னைக்கு குஸ்கா சாப்பிட்டாரு, என்னைக்கு முகல் பிரியாணி சாப்பிட்டாரு? எவனோ தப்பு எழுதி வச்சு படுற பிடிக்கிறாங்க. காலையில 3 மணிக்கே முட்டை புரோட்டா அடிக்கிறவங்களும் இருக்காங்க சார். காலையில 3 மணிக்கு நோன்பு தொடங்குறதுக்கே முட்டை புரோட்டா, நோன்பு தொடங்குறதுக்கே முட்டை புரோட்டா, கைமா கறி, அது லட்டு 15 ஐட்டம் சாப்பிட்டுட்டு நம்பிக்கிட்டு அப்புறம் சாயங்காலம் சும்மா ஓட்ட வேண்டியது. அப்படியே அப்புறம் சாயங்காலம் பூரா ஒரு புடி பிடிச்சிட வேண்டியது. இது நோன்புக்கான அடையாளம் தெரியல. நோன்புனா பேரிச்சம்பழம் தண்ணீர் தான். இது நான் சொல்லல, இதெல்லாம் நபிகளுடைய ஸ்டேட்மெண்ட். இது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய ஸ்டேட்மெண்ட். நான் புத்தகத்துல படிச்சேன். நான் இமாம் எனக்கு தெரியாது, நபிகளை எனக்கு புத்தகம் தான் தெரியும். புத்தகத்தை படிச்சா நம்ம கொஞ்சம் வேலை செய்யுது. நான் செக் பண்ணி பார்த்தா கரெக்டான்னு வருது. நான் வேணா 10 நாளைக்கு வெறும் தண்ணி பேரிச்சு பண்ணி சாப்பிட்றேன். 15 100 நாளைக்கு இருக்கிறேன். நீங்க வேணா என்னோட இருங்க. வெறும் தண்ணி ஏன்னா உணவு இல்லாம கத்துக்கிட்டோம்னா எதிர் வேணா வாழலாம். எல்லாரும் மலையில உட்காந்து தியானம் பண்ணவங்க தான். மலையில உட்காந்து தியானம் போடும்போது பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. அங்கதான் அப்ப ஸ்பிரிட் வந்து இறங்கி இருக்கு உங்களுக்கு. இந்த கேப்ரியல்ங்கிறது ஒண்ணுதான், ஜிப்ரியல் ஒண்ணுதான். இங்கிலீஷ்ல அப்படி மாறுது. ஜிப்ரியல் வந்து இறங்கி, அது ஒரு தேவதை வந்து இறங்கி நீ வந்து நல்லா தெரிஞ்சுக்கன்னு சொல்லுது. எனக்கு பேச தெரியாது, படிக்க தெரியாதுங்கிற அட நான் சொல்றேன்னு சொல்லி அப்புறம் தைரியம் கொடுத்து அப்புறம் பேச சொல்றதா. அப்புறம் வாயில ஒன்றும் பேசவே தெரியாது. அப்புறம் அவர் தைரியம் கொடுத்தது ஜிப்ரியல் தான். அப்புறம் பேச கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த உணவு அப்ப இந்த உணவு பழக்க கட்டுப்பாட்டு போகும்போது எல்லாமே வருது. என்னை சாப்பிடுன்னு வருது. அவர் என்ன எனக்கு வேண்டாம்னு சொல்றாரு. யாரு? இயேசுநாதர் சொல்றாரு எனக்கு வேண்டாம். எல்லாமே அந்த ரூபத்தில் உள்ள போய் கெடுத்துருது. நல்லவை போல் தீயவை பார் வள்ளுவர். நல்லவை மாதிரி உள்ள போய் உடம்பு கெடுத்துரு. அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அந்த பசி தாக்கத்தை முறைய சிஸ்டமேட்டிக்கா குறைச்சிட்டு வந்து 40 நாள் உள்ள இருந்து பார்த்துட்டு தான் நோன்பு சாட்டியம் எழுதுறாங்க. சும்மா நோன்புன்னு யாரு இருப்பாங்க? எல்லா மக்களும் நோன்பு இருக்கு, நாம் யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. எல்லா மக்களும் நோன்பு இருக்கு. நோன்பை பத்தி இலக்கணம் சொல்றாரு வள்ளுவர், எடுத்து படிச்சு பாருங்க. நோன்புன்னா ஒண்ணு இருக்கக்கூடாதுங்கிறாரு. இயல்பாகும் நோன்பு, நேச்சர் ஆஃப் என்ன பெனன்ஸ்னா நோன்புன்னு அர்த்தம், தவம்னு அர்த்தம். அந்த நேச்சர் என்ன தெரியுமா? இயல்பாகும் நோன்புக்கு ஒன்று இன்மைங்கிறாரு. இயல்புனாவே என்ன தெரியுமா? நோன்புக்கு ஒண்ணும் இல்லை. மடமை, உடைமைன்னு என்ன? சாயங்காலம் எதை சாப்பிடலாம், காலையில தொடங்குறப்போ சாயங்காலம் என்னது சாப்பிடலாம் நினைச்சினாவே உடைமைனா ஏதாவது ஒரு பொருள். உடைமை மையலாக்கும், மையல் அடிமையாக்கும். அந்த உணவை, அந்த பொருளை மடமைன்னு என்ன? மடமையாக்கும்னு அர்த்தம். உங்களை அறிமுகம் பண்ணிட்டு மற்றும் பெயர்த்து தொடர்ந்து என்ன பண்ணும்? தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். அது உணவு மேல நம்பிக்கை வச்சு நோன்பு செய்யாதீங்கிறான். என்ன பண்றேன்? நோன்பு திறப்பதற்கும் உணவு தான், நோன்பு விடுவதற்கும் உணவு தான். அப்ப என்னாச்சு? டோட்டலி ஸ்பாயில் ஆயிடுறேன். அப்ப இம்ப்ரூவ்மெண்ட் போறதில்ல. அதாவது நேரடியாக இந்த தூய்மை அடையிறதில்ல. நீ உடலும் தூய்மை அடையிறதில்ல, உள்ளமும் தூய்மை அடையிறதில்ல, மருத்துவ ரீதியாக மேன்மை அடையிறதில்ல, புனிதத்தங்கள் நீ வர்றதில்லை. இதெல்லாம் உணர்ந்து என்ன பண்ணாங்க? எல்லாம் குறைச்சிட்டாங்க. ஆனா யாரும் அவங்க புரிந்து கொள்ள. அவங்க அப்ப மட்டும் செய்யறியா? தினாச்சி விட்டு செய்ய, ஒரு வாரத்துக்கு ஒருக்க செய்ய, வாரத்துக்கு ஒருக்க நோன்பு போடு, பட்டினி யாரும் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் செய்ய முடியாதனாலதான் நேரடியாக நாங்க இந்த கிளாஸ் எடுக்கும். இதுதான் ரொம்ப ஈஸி. ஏன் காடு மாதிரி தேடி போறீங்க? இதை செஞ்சீங்கன்னா 6 மாசத்துல அப்புறம் நீங்க உணவுக்கு மாறிக்கலாம். நீங்க எந்த உணவு கூட மாறினாலும் சுத்தப்படுத்திக்கலாம். இந்த பசிதாக எடுக்காது. பசிதாக ஏன்னா நீ எவல்யூஷன்ல மேல போறீங்க. எங்க போறீங்க? எவல்யூஷன் என்ன? பரிணாமத்தில் மேல போறீங்க. பழக்க வழக்கத்தை மாத்துக்கணும் பொழுது அது மேல போய் பசிதாகத்தை நிறுத்திடுது. பசிதாங்கிறது நோய். உங்களுக்கு பசிதாங்கிறது நோய். இந்த மாதிரி சளி, இந்த சளி எல்லாத்துக்கும் இந்த சளி தான் அது. அந்த சளியை குணப்படுத்துகின்ற பொழுது அங்கதான் விஷயமா வருது. நீங்க இவ்வளவு கண்ட்ரோலா இருக்கணும் இல்லையா? வாயில வாழைப்பழம் வச்சு அதை உள்ள வாத பித்தம் கபம் சுரந்துரும். என்ன திறந்துரும்? அப்ப தெரிஞ்சு போச்சா? அப்ப அதையே உள்ள ஓடணும், அப்புறம் அதையே சுரக்கணும். அப்ப அங்கதான் வள்ளுவர் சொல்லுவாரு, அட உயிர் பொருளுக்கு மன வலிமை அதிகம் பாரு, உயிரற்ற பொருளுக்கு மன வலிமை கிடையாது. உதாரணத்துக்கு மயிலாருக்கு பார்த்தீங்கன்னா எடையற்றது. பீலிப்பை சாகாடு மச்சீர் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யன்னு சொல்லுவார் வள்ளுவர். அதாவது மயிலருக்கு எடையற்றது தான். அட நிறைய சேர்த்துனீங்கன்னா வண்டி அச்சன் ஆகும், முறிஞ்சிரும். இது உயிரற்ற பொருள். இன்னொரு பாருங்க, ஒளித்தக்கால் என்ன மூவரி, ஒளித்தக்கால் என்ன மூவரி, ஒளினா ஒளித்தக்கால் என்ன மூவரி, எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும்பாரு. கசகசன்னு கடல் மாதிரி எலி கூட்டம் வந்து கிரீச்சு கிரீச்சு சத்தம் போடுச்சுன்னு வச்சுக்கங்க. நாகம் ஒரே ஒரு சர்ப்ப நாகம் எப்படி எந்திரிச்சு சத்தம் போடுச்சுன்னா நாகத்துக்கு மேல அந்த எலிக்குட்டி என்ன ஆகும்? ஒரே ஓட்டோடு. இங்க உயிர் பொருள், அங்கே ஜடப்பொருள்.
இது உயிர் பொருள். அப்ப உயிர் பொருள் அப்படி எந்திரிச்சு நின்றுச்சுன்னா இந்த குட்டிச்சாத்தங்கள் பூரா ஒரே ஓட்டம். இதுதான் ஏசுநாதர் கான்செப்ட். அத்தனை உணவுப் பொருள் வருது. இந்த மனவலிமை எந்திரிக்கும் பொழுது அந்த உணவுப் பொருள் என்னாச்சு? ஒரே ஓட்டமா. இங்கதான் அங்க நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் ஒளித்தக்கால் எண்ணா மூவரி எலிப்பகைன்னு போட்டாரு. ஒளித்தக்கால் கசகத்தன் சத்தம் போட்டு வருது. கடல் உவரின கடல் அர்த்தம். எண்ணா மூவரி எண்ண முடியாத மிகப்பெரிய அகல நீளமுடைய கடல். கடல் மாதிரி எலிப்பகைகள் உயிரோடு வருது. அது நாகம்ங்கிற ஒரு பெரிய சக்தி எந்திரிச்சு நின்னா அந்த எலிப்பகம் ஓடியே போயிருக்கிறார். இதுதான் நோன்பினுடைய அடிப்படை. நான் கூட எழுதியிருக்கேன் அந்த நோட்டீஸ்ல உண்மையான நோம்பின் விளக்கம் சொல்லி நல்ல வேலை கேட்டங்க எழுதியிருக்கேன். நீங்க கேட்கற கேள்விகளை பதில் அதுல வச்சிருக்கிறோம் உள்ள. நீங்க என்னெல்லாம் கேட்பீங்க, இங்க 15 வருஷமா இங்க வேலை இதுதான். நீங்க என்னன்னா கேட்பீங்க, என்னடா விடுவீங்கிறது எல்லாம் ஒரு 45 பாயிண்ட். இப்ப நாளைக்கு ஒரு 2 பாயிண்ட் எழுத போற. இப்ப நீங்களே சில பேர் கேட்டிருப்பீங்க, அதையும் அடுத்த பதிப்புல கொண்டு வந்துரும். ஆக அந்த பின்னாடி இருக்கிற நோட்டீஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா 50 பாயிண்ட் இருக்கு. அல்ல வெள்ளக்காரன் சொல்ற பாயிண்ட் உள்ள வச்சிருக்கிறான். அவன் வந்து ஜீர்நீர் நிறுத்த முடியாதுங்கிறான், நிறுத்த முடியுங்கிறான். ஜீர்நீரை அப்படி சொல்றான் இல்லையா, நாங்க நிறுத்த முடியும். யோக பயிற்சியில சாத்தியம். இது யோக பயிற்சியில சாத்தியம் தவிர உணவு பழக்கத்துல சாத்தியம் கிடையாது. யோக பயிற்சி எது வருது? கம்பைன்டு பாடி வரும். மென்டல் அண்ட் பிசிக்கல் 2 பாடி கம்பைன்ட் ஆகும் இந்த இடத்துல. இதுக்கு பேர் சைக்கோ பிசியாலஜிக்கல் மெத்தட்னு பேரு. இதுக்கு என்ன பேரு? உடலும் மனமும் சேர்ந்து இயங்குற கேள்வி. நீங்க பிசிக்கல் பாடி மென்டல் பாடி பிராக்டிஸ் கொடுத்தீங்க, மாட்டிக்கிறீங்க. ரெண்டையும் உள்ள கொண்டு வரணும். அதனால இது சக்சஸ் ஆகுது. அதனால நீங்க பேச முடியறது இல்ல. நான் மென்டலா பேசுறேன்னா மாட்டிக்குவேன், பிசிக்கலா பேசினா மாட்டிக்கு. இப்ப மென்டல் அண்ட் பிசிக்கல். மென்டல் கரெக்டா இருக்கணும். பைத்தியக்காரன் சொல்லக்கூடாது இல்லையா? நீ பிசிக்கலாவும் கரெக்டா இருக்கணும், உள்ள நோயும் இருக்கக்கூடாது. அப்ப என்ன ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு, குட்னு வரணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? சொல்றது ஒத்தே தீரணும். சொல்லுக்கிறத ஒரே அடாப்டேஷன் தான். என்ன கத்துக்காம போலாம், ஒத்துக்கிட்டு தான் போய் ஆகணும். கத்துக்காம போறது யாரோட இருக்கலாம், ஆனா ஒத்துக்கொண்டுதான் ஆக வேணும். வெள்ளக்கார 132 பக்கம் சொல்றான் பாருங்க. 132 முக்கியமான கான்செப்ட். நாசா ரிப்போர்ட் சொல்றான். நியூரோ சர்ஜன்லாம் நடுங்குறாங்க. அவங்க பார்த்துட்டு ஜீரணிக்க முடியல, உண்மையை ஜீரணிக்க முடியல, ஆனால் ஒத்துக்கொண்டு தான் தீரணும். பெலிஸ் த நியூரோ சயின்டிஸ்ட் எழுதுவான். இந்த ஹீரரத்தன் மனைக்கு யாருன்னு சிவில் இன்ஜினியர், அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஹீரரத்தன் மனைக்குன்னு பேரு. அவர் பிறந்தது குஜராத்ல, படிச்சதுல கோழிக்கோட்ல கர்நாடக இதுல கேரளால படிச்சாரு. படிச்சுட்டு அரவிந்தர் ஆசிரமத்துக்கு போறாரு. அரவிந்தர் ஆரோவில் அங்க போறாரு. அங்க போய் சூரிய சித்தாந்தம், சூரிய ஒளியில் நீ வாழ முடியும், நீ முயற்சி பண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்க. யார? இந்த ஹீரரத்தன் மனைக்கு. பேசிக் குஜராத்தி, புரியுதா? அவர் நம்ம சூரிய சக்தியில வாழறது அந்த கான்செப்ட் பிடிச்சோன்னே அந்த சூரிய சித்தாந்தம் எழுதுனது யாருங்கிட்ட? மயன் தான் எழுதணும். 26 ஆண்டுக்கு முன்னாடி மயனுடைய சாஸ்திரம் தான் சூரிய சித்தாந்தம். அப்ப என்ன உணவு பழக்கத்தை மாத்திட்டு வர்றாரு. இவர் மாத்திட்டே வந்து கடைசியில உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிட்டே வந்து வாட்டர் டயட்டுக்கு போய் கடைசியில பசி நிறுத்துறாரு. நிறுத்தி நேரம் நாசாலவே ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. அவனுக்கு தேடி வந்தானுங்க, இவர் நாசாவுக்கு போகல, அவனுக்கு அங்கும் தேடி வந்துட்டானுங்க. குஜராத் டாக்டர்ல புடிச்சு அவங்களை பிடிச்சி இந்த குஜராத் மகாஜன் சபையில இருக்கும் இல்லையா, அங்க பிடிச்சி இவர் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஆனா அங்க அப்பா உணவு இல்லாம வாழ்றது எங்களுக்கு தெரிஞ்சுட்டா நாங்க செவ்வாய்க்கு மார்ஸுக்கு போறதுக்கு இந்த டெக்னிக்கல் பயன்படும். அதனால அப்படியே கூட்டிட்டு போயிட்டானுங்க. விடுவானாவன் அப்படி பிளைட்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டானுங்க. சொந்த செலவு கிட்டத்தட்ட அந்த நாசா தான் ஃபண்ட் பண்ணுச்சு எல்லாமே. கூட்டி போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இனிமேல் உங்க மாதிரி ஆளுகள் நிறைய இருக்காங்க இந்தியாவில், அவங்கள பினாமினன்னு பட்டம் கொடுக்க வந்துட்டாங்க. பினாமினா அரிதிலும் அரிதான செயல் செய்யறவங்க அர்த்தம். ஆக நம்மள யாருங்க பினாமினா மாறப்போறோம். வாட்டர் டைட் இஸ் ஏ பினாமினன், ஹீரரத்தன் மணிக்கு பினாமினன், பினாமினான்னு சொல்லுவாங்க. லைட்டு சன்னு வர்றது பினாமினன், சூரியன் மறைறது பினாமினன், எக்லிப்ஸ் பினாமினன், இதெல்லாம் வந்து பினாமினன் அதிசயம் அரிதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எழுதிட்டு அப்புறம் கடைசியில் அவன் பயிற்சி பண்ணி பார்க்கும்போது அவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அவர் காப்பி டீ கொடுத்துருக்காங்க. அங்கே காப்பி டீ எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் நத்திங்கிட்டான். எனக்கு வந்து கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன் சாப்பிட்றேன்னு தான் கேள்வி. அது 3 அங்கே இல்லை. கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன் இதுதான் எனர்ஜி கொடுக்குன்னு சொல்றான். அது இல்லாம உடம்பு இயங்குதுன்னு போல. நான் என்ன சொல்லிட்டேன், யுவர் பாடி இஸ் அண்டர்கோயிங் கிரானிக் அடாப்டேஷன் லேர்னிங் டு சர்வைவ் ஆன் வெரி ஃபியூ கேலரி as compared to 2800 கேலரி a day requirement for normal person believes the neuroscientist எழுதுறான். அதாவது ஒரு சராசரி மனிதனுக்கு 2400 கேலரி, அதாவது 40 அதாவது 50 ஒரு கிலோவுக்கு 40 பெருக்கிக்கிறது தான். அதான் விடை. ஒரு கிலோவுக்கு 40 பெருக்கிட்டு அது கலோரி. அப்படி பார்த்தேன் 54 கிலோ. அப்ப பார்த்தா எனக்கு 2100 கேலரி எனக்கு வேணும். காலையில இருந்து 2500 கூட என்ன சாப்பிட்டுருக்கணும். ஒரு புண்ணாக்கும் கிடையாது இதுல. அப்ப தப்பாய் போச்சு, அவன் கணக்கு இங்க தப்பாய் போச்சு இல்லையா? கலோரி வேலி பயிற்சி படுத்த தண்ணியில் என்ன கலோரி வேலி இருக்கு? ஒன்றும் கிடையாது. தண்ணி சாப்பிட்டா கலோரி வேலை அவுட் ஆயிரும். நீ பயிற்சி பண்ணி சாப்பிட்டுட்டு தண்ணி சாப்பிட்டாவே ஒண்ணுக்குள்ளேயே அந்த கலோரி வேலை எடுத்துட்டு போயிடும். அப்ப உடம்பு ஃப்ரீயா எங்குதுன்னு தெரிஞ்சு போய் அவனுக்கு அது தெரியாது. அது ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு கரெக்ட் தான் அப்படின்ட்டான். அப்ப என்ன பண்ணிட்டான், எங்களுக்கு பிராக்டிஸ் கொடுன்ட்டான். யாருக்கு? ராக்கெட்ல போற மாதிரி அவனுக்கு பிராக்டிஸ் கொடுன்ட்டான். அங்கதான் விஷயமே இருக்கு. அதனால நாங்க என்ன பண்ணிட்டாதே, இதை நாங்க 15 வருஷம் திட்டம் போட்டோம். விண்வெளிக்கு போகின்ற பொழுது நாம வந்து இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். 18 வயசுக்கு அப்புறம் 18க்கு அப்புறம் கத்துக்கணும். இப்ப விட்டுறலாம் வேணாம்.
கம்பெனிலாம் 24 மணி நேரம் இயங்கிட்டு இருக்கு. ஆமா, அதனால அவங்க ஷிஃப்ட் கணக்கா வேலை போடுறாங்க. ஆமா, 3 ஷிஃப்ட் அவங்க. அதனால நைட்ல போறது நாங்க என்ன பண்றது? நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க உடம்பு கெட்டுத்தான் போகும். அதனால உங்களுக்கு எந்த கெயினும் வராது. உங்களுக்கு உடம்பு கெட்டு குட்டிச்சேராகி போறோம். அதுல அவன் பண்ணதுக்கு நீங்க மாட்டிக்கிறீங்க. அப்ப இந்த கலையை கத்துக்குங்க. நீங்க இந்த கலையை கத்துக்கிட்டு நீங்க சம்பாதிக்க கத்துக்குங்க. உணவு குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு பொருளாதாரம் தேவை இல்லையா? 5000 இல்ல நீங்க கேட்கற கேள்வி கரெக்ட் தான். அவன் எஜுகேஷனே தப்பு, அந்த உழைப்பே தப்புங்கிறான். பேப்பர்ல போட்டு அறவழியில் பொருளீட்டுறதுக்கு இதான் வழின்னு எழுதியிருக்கோம். ஈதலறம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள்னா, இன்னைக்கு நீங்க உடம்பு கொடுத்துருக்கீங்க, நீங்க நல்ல வழியில சம்பாதிக்கல, உடம்பு அழிச்சு தான் நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க. புரியுது உங்களுக்கு? அவனும் அப்படித்தான், உடம்பு அழிச்சு தான் அவன் சம்பாதிக்கிறான். இது அறவழியில் பொருள் ஈட்டி அறவழியில் செலவு பண்ணணும். அதான் இந்த விஷயம். ஆக நீங்க வேற வழியே கிடையாது. இப்ப நம்ம தப்பான வழியில போயாச்சு. நீங்க புரிந்து கொண்டதை நீங்க தான் மாறணும். அதுக்கு எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? தப்பான வழியில் போனதை சரிதான் பண்ண பார்க்கணும். தப்பான வழியில் தப்புலயே போய் சரி பண்ண முடியாது. தப்பான வழியில் திருப்பி தான் தீரணும். தப்பான வழிக்கு போயாச்சுன்னா உங்களுக்கு திருப்பி தான் தீரணும். தப்பான வழியிலே போய் எப்படி சரி பண்ண முடியும் நான் கேட்கறேன். தொழிலை மாத்தணும். இப்ப நான் என்ன தொழில் மாத்திட்டேன், 27 தொழில் பண்ணேன். எனக்கு காலையில் யாரும் கேட்டாங்க, இவரே கேட்டாரு என்ன தொழில் பண்ணி, இவரே கேட்டாரு. 27 தொழில் பண்ண நானு. எத்தனை தொழிலுங்க? 20 பேக்கரியில இருந்து செங்கல் சூழல் இருந்து நீங்க என்னென்ன கேட்கறீங்க அத்தனையே நான் பண்ணேன். பேக்கரி வச்சிருந்தேன், செங்கல் சூழல் வச்சிருந்தேன், ஸ்டவ் ரிப்பேரிங் வச்சிருந்தேன், ஸ்டவ் மேக்கனிக் வச்சிருந்தேன், பிரிக்ஸ் தயாரிச்சிட்டு இருந்தேன், அப்புறம் பனியன் தயாரிச்சிட்டு இருந்தேன், டிவிஎஸ் வாங்கி வித்துக்கிட்டு இருந்தேன், மோட்டாரிங் பண்ணேன், அப்புறம் ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணேன். 27 தொழில் எல்லாம் பண்ணவன். அதுக்கு இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுட்டு இறங்கி வந்தேன். புரியுது உங்களுக்கு? என்னோட சாதாரண மாசம் 50,000 சம்பாதிச்சிட்டு இருந்தேன். அதுல அப்ப எல்லாம் லாஸ் பண்ணிட்டு இதுல கத்துக்கிட்டேன். லாஸ் ஆனா பரவாயில்ல, உடம்பு வேணுமா இல்லையா? உடம்பு வேணுமா இல்லையா? உடம்பாரளியின் உயிராளிவர். பணம் சம்பாதிக்க உடல் கெட்டு போயிடும் இல்லையா? ஆக இதுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இது அருமையான சயின்ஸ். இதுதான் எதிர்காலத்தில் வரக்கூடிய சயின்ஸ். நீங்க போற வேலை வந்து உங்களுக்கு எந்த விடுதலையும் தராது. புரியுதா? ஆக இதை கத்துக்கிட்டு மாறினா ரைட். ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது பதில் சொல்லலாம். நீ 12 மணி நேரம் 24 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ற, அப்ப நீ சாப்பிட்டு செய். அப்ப வந்து அந்த உடம்பு வந்து உணவுங்கிற போதையை கேட்கும். அதாவது சராசரி வாழ்க்கைக்கு இது போதுமானது. ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கைகால் வலிக்குமே இல்லையா? கைகால் வலி தெரியாம இருக்கிறது ஆகாரம். அப்ப கைகால் வலியை கொல்றதுக்கு தான் என்ன போடுறீங்க? உணவுங்கிற பெயின் கில்லர் உள்ள போடுறீங்க. தலைவலிக்கு என்ன போடுறீங்க? கால் வலிக்கு என்ன போடுறீங்க? பெயின் கில்லர் போடுற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுகின்ற பொழுது, கடின பண்ணுகின்ற கைகால் வலி வருமா வராதா? அப்ப கைகால் வலி வருமா என்ன போடுறீங்க? 2 இட்லி போடுங்கிறாங்க. அப்ப அது பெயின் கில்லரா மாறுது. இதுதான் உண்மை. அப்ப உணவு போதையாக மாறி வருகிறது. என்ன மாறிக்குது? உணவு போதையா மாறிச்சுன்னா என்ன வழி தெரியாது? உடம்பு வலி தெரியாது. அதனால கடின வலி பண்றவங்க சாரையம் போட்டுக்கிறது. காலையில இருந்து பாடுபடுவான், உடம்பு வலிக்குதுங்க, நேர சாரை இங்க 500 ரூபாய் சம்பாதிப்பான், 400 ரூபாய் எங்க கொண்டு கொடுத்துட்டு வந்துருவா? டாஸ்மார்க் கொடுத்துருக்க. கைகால் வலி, உடம்பு வலி. கைகால் வலிக்கு என்னடா மருந்துன்னா அவன் தேர்ந்தெடுத்தது சாராயம். நான் என்ன சொல்ல, இட்லி சாப்பிட்டுக்கங்க. நான் இட்லி 2 வெங்காயம் சாப்பிட்டு சரியா போச்சு. இட்லியுமே 4 வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா அது வெளிக்கு போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ண கிளீன் பண்ணிக்கலாம். மறுபடியும் என்ன பண்ண கழிவு வெளியேறது எப்படி சார் வெளியேறுவீங்க? ஃபாஸ்டிங் என்ன பண்றீங்க? ஃபாஸ்டிங் போட்டு வாட்டர் ஃபாஸ்டிங் போடும்போது கழிவு வெளியேறும். வாட்டர் ஃபாஸ்டிங் போடணும். தண்ணியில வச்சு நீங்க என்ன பண்ணணும்? அந்த உணவு நேரத்தை தள்ளி போடணும். உணவு நேரத்தை தள்ளி போட்டு உள்ள ரெஸ்ட் வரும். எல்லா பொருளுக்கும் ரெஸ்ட் வரும். அப்ப ரெஸ்ட் வரும்பொழுது மலத்துல தள்ளும், ஒண்ணுக்களை தள்ளும். மலத்துல தள்ளு, ஆமா, பின்ன எதுல தள்ளும்? அப்புறம் வேர்வையை தள்ளும், அப்புறம் நாக்கில தள்ளும். இப்படித்தான் தள்ளும். நீ போட்டுக்கிட்டே இருந்தேன்னா கழிவு வேறிட்டே இருக்கும். உங்களை யாரு போட சொன்னாங்க? விளக்காரன் தான் போட சொன்னான். உனைய அவன் தான் குட்டிச்சேர் ஆக்குறது. அவன் குட்டிச்சேர் அவன் தான் என்னையும் சேர்த்து அவன் தான் குட்டிச்சேர் ஆக்குனா. நான் 2002 தப்பிச்சுட்டேன். நீ இன்னும் 2000 தப்பிக்கும். நீங்க நான் 2002 தப்பிச்சுக்கிட்டேன். ஓ, வெள்ளக்காரன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு. எங்க வாதியர் என்ஜினியர், சாதாரண கிடையாது. எங்க வாதி எனக்கு குட்டு போட்டவன் பி இன்ஜினியரிங் முடிச்சவர். அவர் போட்டல அவர்கிட்ட தானே குட்டு வாங்க. நானு இதுதான் தப்பு. திருக்குறள் வந்து உரை சரியா இருக்கு, இந்த மூலம் சரியா இருக்கு, உரை தப்பா இருக்கு. அப்புறம் தான் சொன்னாரு. அப்புறம் தான் அப்பதான் திருவள்ளுவருக்கு விழா எடுத்து தப்பா போச்சு தெரியுது. தப்பா திருவள்ளுவர் வந்து ஒரு கதாநாயகர் மாதிரி நினைச்சு பண்ணோம். அப்புறம் அவர் உண்மைவாதின்னு தெரிஞ்சோம். நம்ம கதாநாயகன் ஆக்டர்ல நினைக்கிற எல்லாத்தையும் நம்ம அப்படி கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒரு மெய்ஞானி. அப்புறம் புரிஞ்சுக்குது. அதுக்கப்புறம் திருவள்ளுவர் விழா எடுக்கிறத விட்டாச்சு. உண்மையை புரிஞ்சதுக்கு அப்புறம் இதுதானே திருவள்ளுவர். இப்பதான் உண்மையான பிராக்டிஸ். அதாவது திருவள்ளுவருக்கு புகழ் சேர்க்கிறது இந்த மாதிரி கிளாஸ்ல தான் புகழ் சேர்க்கணும் தவிர சும்மா திருவள்ளுவர் விழா எடுத்து கொண்டாடுறதெல்லாம் அர்த்தமற்றது. குழந்தைகளுக்கு தான் எழுதியிருக்காரு, நமக்கு கிடையாது. புரியுதா? இப்ப நம்ம இயற்கை உணவு சாப்பிடலாம் கிடையவே கிடையாது. அப்ப அந்த ஃபேக்டரி மேடு வரும்பொழுது எல்லாரும் மானாவரி விசாரத்தை, அதாவது ஏறிடும் நன்றாம் எருவிடல் கட்டைபின் நீரிடும் அதன் காப்பு. அப்புறம் தொடுபொழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெரு வேண்டாது சாப்பிடணும் எழுதிருங்க. அது அடிப்படை இல்லையா? அப்ப என்ன இருக்கு தெரியுமா? அந்த அந்த கட்டி வந்து உடைக்கப்பட்டு சாம்பல் மாதிரி பறந்து போற மாதிரி உழவட்டு இருக்கணும். அது எதுல சாத்தியம் தெரியுமா? மானாவரில் தான் சாத்தியமே தவிர இந்த ஆயக்கட்டு பாசம் சாத்தியமே கிடையாது. கட்டி கட்டியா இருக்கும். அடிப்படை தப்பு. இந்த விவசாயமே தப்பு. இந்த காவிரி நம்பி வாடுற முதல் தப்பு.
ஏன்னா இன்னைக்கு மானாவாரி விவசாயம் 90 விழுக்காடு தான், 10 விழுக்காடு தான் ஆயக்கட்டு தண்ணி கட்டுறது. புரியுதா? ஆக திருவள்ளுவர் எதற்காக எழுதியிருக்காரு? அதனாலதான் ஊரிடம் இருந்துட்டு பேரெழுதுவான் உலகவாம் திருன்னு எழுதினார். ஆக இந்த இயற்கை மழை நம்பி எப்படி குறைந்த சக்தியை பயன்படுத்தி அதிக விளைச்சல்ங்கிறத மானாவாரி. அதான் அந்த எழுதினார், தொடுபுழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவு வேண்டாத சார்பு எழுதினார். அப்ப ஏரிடனும் நன்றாம் எரிவிடல் கட்டைபின் நீரினும் அதன் காப்புன்னு போட்டார். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, விவசாயத்துல டெக்னாலஜி சொல்லி கொடுத்தது தமிழன் தான் மறுபடியும் சொல்லி கொடுத்தான். இது டெக்னிக்ஸ் இருக்க கண்டுபிடிச்ச இவன் தான். மற்ற பழகுல ஒரு அளவும் தெரியாது. இவனு தான் தமிழ் தான் கண்டுபிடிச்சு எழுதுனானுங்க. எல்லாம் புறந்தளிட்டானுங்க. எல்லாமே ஏமாந்துட்டு எல்லாமே இருந்து தமிழ்நாடு பின்பு பொல்லாங்கிறது பிற்பாடு. நான் சொல்ல பாவேந்தர் எழுதுறாரு, பாவேந்தர் பாவேசன் எழுதுறாரு, எல்லாம் இருந்து தமிழ்நாடு பின்பு பொல்லாங்கடைந்தது பிற்பாடு. ஆக அது போயிட்டு போச்சு. இப்ப நான் கண்டுபிடிச்சு வந்து இதை டெவலப் பண்ணுங்க நீங்க. சார் உலகத்திலே உணவை விட உணவு உலகத்துக்கு முக்கியம், அது சந்தேகம் இல்லை. உணவே இல்லைன்னா அப்புறம் ரெண்டாவது யோசிக்கணும் நீங்க. பொண்டாட்டி புள்ள எல்லாம் ரெண்டாவது தான், முதல் உணவு தான். புரியுதா? அதான் உலகம். இப்ப உணவு இல்லைன்னா பொண்டாட்டி ஏத்துக்கணும் நீங்க. உணவு தான் முக்கியம். உணவே இல்லைன்னா அப்புறம் என்ன? அப்புறம் தான் எல்லாம் யோசிக்கணும். ஆக உணவு இல்லாமல் வாழ்றதுதான் வந்து கடுமையான உழைப்பு. சாப்பிட்டுலாம் வந்து உழைக்கவே முடியாது. ஃபேக்டரிக்கு போகிற நத்திங், அதெல்லாம் சாப்பிட்டுலாம் ஃபேக்டரிக்கு போக முடியாது, உடம்பு கெட்டு போயிடுறேன். நீங்க சாப்பிட்டு நைட் ஷிஃப்ட் பண்ணீங்க, உடம்பு அப்படியே அசிடிட்டி மாறி உடம்பு கண்டமாயி வெளிக்கே வராது. 12 மணிக்கு டியூட்டி பார்த்துட்டு கண்ணை முடிச்சுட்டு ஆகாரத்தை உள்ள போட்டுருந்து என்ன ஆகும்? பயோ கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகி கடைசியில் கேன்சர், புற்றுநோய், மூட்டு வலி, முழங்கால் செத்தே போக வேண்டியதுதான். அடிப்படையில் வெள்ளைக்காரன் தப்பு பண்ணிட்டான். 3 மணி நேரம் 3 ஷிஃப்ட்ல அடிப்படையில் தப்பு தான், நல்லா தெரியுது. யார் சொன்னா கேட்பீங்க? அரசாங்கம் கொஞ்சம் முடிச்சுக்கணும். நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கிட்டத்தட்ட கோடி ஆண்டு இருந்தே இக்காயத்தை எண்ணெலி கோடி ஆண்டுங்கிறார். அந்த மாதிரி எண்ணெலி கோடி ஆண்டு வாழ்ந்து மக்களுக்கு ஒரு புதிய பாடத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.